600ல இருந்து 1900 வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 1900 வரைக்கும் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேத காலம். வேத காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு காலம் சொல்லுவாங்க. அதுவே சிந்து சமவெளி நாகரிகம் வந்து என்ன சொல்லுவோம்னா உலோக காலம்னு சொல்லுவோம். ஓகேவா? வேத காலம் அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாவே இரும்பு கற்காலம் சொல்லுவாங்க. வேத காலத்தோட இயர் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா கி பொது ஆண்டுக்கு முன் 1500ல இருந்து 600 வரைக்கும் இருக்கும். அதையே டூ டைப்ஸா பிரிப்பாங்க. அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து வேத காலத்துக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்கன்னா ஆரியர்கள் வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஆரியர்கள்னா மத்திய ஆசியாவில இருந்து நம்ம தமிழ் இந்தியாவுக்கு வந்து வருவாங்க. அவங்க வந்து எங்கனாங்கன்னா இந்து குஷ் மலையில கைபர் போலான் கணவாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கணவாய் இருக்கும். தெரியும்ல, நம்ம ஜாகிரபில படிச்சிருப்போம். அந்த இமயமலை கிட்ட வந்து ஜம்மு காஷ்மீர் கிட்ட இருக்கும் அந்த இந்து குஷ் மலைன்னு சொல்லிட்டு. அந்த வழியா வந்து கைபர் போலான் கணவாய் வழியா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளார ஆரியர்கள் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆரியர்கள் வந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் எந்த தொழிலை மேற்கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு. ஃபர்ஸ்ட் கால்நடை வளர்த்தாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சு எரிச்சிட்டு அதுல வந்து பயிர் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து வீணான உடனே அடுத்தது வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க சாகுபடி செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்தாங்கன்னா பஞ்சாப் மேல இருக்கும் தெரியுங்களா? பஞ்சாப் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்த சிந்துன்னு சொல்லலாம். சப்த சிந்துனா 5 ஆறுகள் கிடையாது, மொத்தம் 7 ஆறுகள். இது ஒரு டைம் கேட்டிருப்பாங்க, நோட் பண்ணிக்கணும். 5 ஆறு கிடையாது, 7 ஆறுகள் இருக்கும் பஞ்சாப்ல. நம்ம வந்து சீலம் சட்லஜ் அது மாதிரி 5 தான் பார்த்திருப்போம். எக்ஸஸா 2 ஆறு வரும் சேர்த்து. 7 ஆறுகள் மொத்தம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள். ஸ்ருதிகள்னா என்னன்னா நம்ம கேட்கறது மட்டும்தான். அது வந்து கையால எழுதியிருக்க மாட்டாங்க. வெறும் ரெக்கார்ட் மாதிரி கேட்க. இப்போ நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தருவோம், அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதான் ஸ்ருதிகள். அந்த பாட்டு மாதிரி, சாமி பாட்டு மாதிரி. அது வந்து எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அதுவே ஸ்ருதிகள்னு பாத்தீங்கன்னா அது வந்து எழுதின பிரதி. நம்ம வந்து எழுதி வச்சுட்டு போனா அதை பின்னாடி வரவங்க வந்து படிச்சுக்கிட்டே வரவங்க தான். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளோட இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்னன்னா சத்தியமேவ ஜெயதே. அதை வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வாய்மையே வெல்லும்னு சொன்னாங்க. இது யார் மாத்திருப்பாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சத்தியமேவ ஜெயதே வந்து வாய்மையே வெல்லும்னு சொல்லிட்டு எந்த எந்த முதலமைச்சர் மாத்திருப்பாங்க ஞாபகம் இருக்கா? யூனிட் 8ல படிச்சிருப்பீங்க. ஓகே, சூப்பர்ப்பா. அண்ணா அண்ணா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட இந்தி வேர்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமேவ ஜெயத்தேன்றதை வந்து வாய்மையே வெல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முண்டக உபநிடதம் என்ற உபநிடத்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேத காலத்தை வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். என்னன்னா தொடக்க வேத காலம், அடுத்தது வந்து பின் வேத காலம். இப்ப நம்ம ஹரப்பாவே 3 டைப்பா பிரிச்சோமா? முன் வேலை முன் அரப்பா, பின் அரப்பா, மத்திய அரப்பான்னு சொல்லிட்டு அதை மாதிரி வந்து வேத காலத்தை வந்து தொடக்க வேத காலம், பின் வேத காலம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். தொடக்க வேத காலம் பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 1000 ஆண்டுகள். அதுவே பின் வேத காலம்னு பாத்தீங்கன்னா அது வந்து 1000ல இருந்து 600 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த பின் வேத காலத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு எப்போ வந்துச்சுன்னா பின் வேத காலத்தை தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 2 டைப் தான். சிந்து சமவெளியில பாத்தீங்கன்னா 2 டைப் தான் இருக்கும், ரெட் அண்ட் பிளாக் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் கலர்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து ஒரு எல்லாம் பாக்ஸ் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சபான்னு சொல்றது வந்து மூத்தோர்கள் கொண்ட மன்றம். சமிதின்னு சொல்றது வந்து மக்கள் அனைவரும் அந்த பொது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா வெறும் பெரியவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சபான்னு சொல்லுவாங்க. அதுவே மக்கள் எல்லாரும் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமிதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து வேத காலத்துல வந்து ஒரு வரி போட்டுருப்பாங்க. அந்த வரி பேர் என்னன்னா பாலி. ஓகேங்களா? பாலின்ற வரி. இது வந்து ஒரு வகையான வரி. நமக்கு வந்து ஒரு மகசூல்ல இல்லைன்னா கால்நடையில 1/6 வந்து மன்னருக்கு கொடுத்துடணும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாலின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஒரு இதுலயும் வரி ஒரு ஒரு டைப்ல இருக்கும். இப்போ கிருஷ்ணதேவராயர் பாத்தீங்கன்னா சவுத் சர்வேஸ் நகி, அத மாதிரி குப்தர்கள் பார்த்தோன்னா பாலி, அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு பாக்குறப்ப சொல்லுவோம். லாஸ்ட்ல வந்து நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ ஹிஸ்டரி கிளாஸ் முடிய போகுதுன்னா அப்போ வந்து கம்பைன் பண்ணி எல்லாத்துக்கும் கம்பேரிட்டிவ்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பேன். அதை நீங்க படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நான் ஃபைனலா தரேன், ஹிஸ்டரி கிளாஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தரேன். அடுத்தது பார்த்தோன்னா ரிக்வேத காலத்துல வந்து என்னென்ன உலோகம் தெரியும்னு பாத்தீங்கன்னா தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹரப்பால வந்து இரும்பு வந்து தெரியாதுன்னு சொன்னோமா?
இப்ப பாத்தீங்கன்னா அந்த அதனாலதான் இதை வந்து இரும்பு கற்காலம்னு சொல்றோம். இரும்பு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாமிரம், செம்பு, தங்கம் இதெல்லாம் ஹரப்பா நாகரிகத்துல இருந்துச்சு. இப்ப கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிக்வேத காலம் வந்து 4 ஆசிரமங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேட்ச்ல கேட்கலாம் இந்த 4த்தையும். இப்ப கேட்ட மாதிரி என்னென்ன பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா மாணவ பருவம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிரகஸ்தம். கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வனப்பிரசவம். வனம்னா காடு தானே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். காடு சென்று தவம் செய்தல் சொல்லிட்டு இப்ப ராமர் எல்லாம் போனார்ல அத மாதிரி. அடுத்து வந்து சந்நியாசம். தாமிரம், செம்பு வந்து ஒண்ணு கிடையாது. இது வந்து காப்பர்னு சொல்லுவோம். ஆமா ஒண்ணுதான் அது. இல்ல நான் டவுட்டா இருக்கு, பார்த்து சொல்றேன். தமிழ்ல வந்து டவுட்டா இருக்குப்பா. இங்கிலீஷ்ல வந்து தாமிரம்னா காப்பர் சொல்லுவோம். செம்பு வந்து தெரியல சார், இங்கிலீஷ்ல தெரியல. இது மட்டும் கொடுத்துருக்காங்க. வேற வேறையா இருக்கிறதால தான் புக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி அந்த கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்கல்ல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா இது. ஓகேங்களா? ஓகே ஓகே. இங்கிலீஷ்னா தெரியும், தமிழ்ல வந்து இது இந்த இரும்புலாம் தெரியல ஓரளவுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து சந்நியாசம். சந்நியாசம்னா என்னன்னா வீடு பேரு அடைய துறவற வாழ்க்கை. ஓகேங்களா? வீடு பேர். செம்புனா பித்தளையா? ஓகேப்பா ஓகேப்பா. சரி. அடுத்து வந்து இந்த 4 பார்த்துக்கோங்க. இது வந்து இதுல கேட்கலாம், மேட்ச்ல பாக்ஸ் கேட்கலாம். அடுத்தது வந்து நிர்வாக அமைப்பு. இதை வந்து பிரிச்சிருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்ல. இது வந்து சும்மா பார்த்துக்கோங்க. ராஷ்டிரம்னா அடுத்து ஜனான்னு பிரிப்பாங்க. இது வந்து சிலபஸ்ல இல்லை. ஓகேங்களா? நான் வந்து அது நடுவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான், புத்தர்களுக்கு முன்னாடி என்னென்ன வந்துச்சுன்னு காமிக்கிறதுக்காக சொல்றேன். சிலபஸ்லாம் ஆல்ரெடி கிடையாது. ஓகேங்களா? சரி, இது அடுத்தது இதுதான் ரிக்வேத காலம். இது வந்து ஒரு யூனிட்டாவே இருக்கும். நான் சும்மா ஒரு பேஜ்ல உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன், கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இப்போ? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிக்வேத காலம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மகதம்னு சொல்லிட்டு ஒரு பேரரசு கிடையாது, ஒரு 16 மகாஜனபதங்கள் தான். இப்ப அங்கங்க இந்தியாவில் வந்து ஒரு ஒரு மூலையிலையும் ஒருத்தங்க ஒருத்தங்க நான் தான் ஆட்சி பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல. அத மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 16 மகாஜனபத சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 16 பேர் வந்திருப்பாங்க. அதுல வந்து அந்த கங்கை சமவெளி. கங்கை சமவெளினா மேல தெரியும்ல, வட இந்தியா ஃபுல்லா கவர் ஆகும். அது எப்பன்னா 6வது நூற்றாண்டு. 6ம் நூற்றாண்டு காலத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா மகதம்னா பீகார்னு இருக்கும். அவந்தினா உச்சயினி. கோசலம்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம். வத்தியம்னா கோசம். இப்ப இந்த நகரத்தெல்லாம் அந்த காலத்துல இந்த பேர்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்பதான் இதெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க இதா பேர். அடுத்து வந்து மகதத்துல பாத்தீங்கன்னா 4 வம்சம் இருக்கும். இது என்ன பாத்தீங்கன்னா ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அடுத்தது வந்து மௌரிய வம்சம். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுப்பா. இது வந்து புக்ல இருக்கு. நான் அவங்க புக்கு ஃபுல்லா கவர் பண்ணிக்குவாரன்னு சொன்னதால நான் இதை எடுக்கிறேன். இல்லைன்னா இதை எடுக்க வேண்டிய அடுத்து ஸ்ட்ரெயிட்டா நான் குப்தாஸ் போயிடுவேன். இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில. ஆனா சிலபஸ் கிடையாது தான், இருந்தாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு வேற எதனா ஒரு எக்ஸாம்க்கு வந்து யூஸ் ஆகும். இதுல யூஸ் ஆகனாலும் நீங்க சும்மா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் நானே ஷார்ட்டா தான் எழுதியிருப்பேன். ஃபர்ஸ்ட் அரசர் யாரு, அரசர் யாரு, லாஸ்ட் அரசர் யாரு, இதுதான் நான் சொல்லியிருப்பேன். இதை மட்டும் நீங்க, நானும் நிறையலாம் நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹரியங்கா வம்சம்னு சொல்லுவாங்க. ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பிம்பிசாரர். ஓகேங்க. அடுத்தது அதுக்கு அப்புறம் வந்தவர் வந்து அஜாத சத்ரு. அஜாத சத்ரு என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் பௌத்த மாநாட்டை ஃபர்ஸ்ட் கூட்டி இருப்பார். எங்கன்னா ராஜகிருகம், ராஜ்கிர்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு. அங்க வந்து கூட்டியிருப்பாரு. அஜாத சத்ருயானா புத்தரின் சமகாலத்தவர். ஓகேங்களா? லாஸ்ட் அரசர் பாத்தீங்கன்னா உதயன்னு வருவார். அவர் தான் பாடலிபுரம் நகரத்துக்கு வந்து அடித்தளம் எடுத்திருப்பாரு. இப்ப குப்தர்கள் பாத்தீங்கன்னா குப்தர்களோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் வரும். ஓகேங்களா? அதுக்கு அடித்தளம் என்றவர் யாருன்னு தெரியாதுல்ல. அப்படி பார்த்தோன்னா உதயன் சொல்லிட்டு வருவார் அவர். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்துல யார் வருவாங்க? மன்னர் வருவார். அவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ராஜகிருக்கத்துல இருந்து பாடலிபுத்திரம்னு சொல்லிட்டு தலைநகரை வந்து மாத்திருப்பாரு.
அடுத்து வந்து 2வது பௌத்த மாநாடு வந்து வைசாலியில கூட்டிடுவார். இந்த பௌத்த மாநாடுலாம் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் பின்னாடி வந்து டேபிள் காலம் போட்டு சொல்லியிருப்பேன், யார் யார் எந்தெந்த மாநாட்டை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா. ஓகேங்களா? அடுத்து இது வந்து சும்மா மன்னர் என்னென்ன வம்சம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி தேவையில்லாதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா நந்த வம்சம். நந்த வம்சம் பார்த்தீங்கன்னா இவர் தான் முதல்ல பேரரசு உருவா. இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் சும்மா சின்ன சின்ன அரசு இருக்கும். அடுத்தது வந்து இவங்க 9 பேர் சேர்ந்து வந்து நவநந்தர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க தான் சேர்ந்து நந்த வம்சம் சொல்லி ஒரு பேரரசு உருவாக்கி பார்த்துப்பா. அதுக்கு முதல் நந்தர் பார்த்தீங்கன்னா 9 நந்தர்ல மகாபத்ம நந்தர்னு சொல்லுவாங்க. கடைசி நந்தர் பார்த்தோன்னா தனநந்தர்னு சொல்லுவாங்க. தனநந்தர் வந்து என்னதான் அவர் தான் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் என்று அதுக்கு அடுத்து வந்து மௌரிய பேரரசு வந்துடும். மொத்தம் இடைக்காலத்துல பாத்தீங்கன்னா 4 பேரரசு வரும். மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு. நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா குப்தர்கள் மட்டும்தான். இருந்தாலும் அந்த 3த்தையும் ஓரளவுக்கு ஆச்சு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் வந்திருப்பாரு. அது மௌரிய பேரரசு. இது வந்து இதுல சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஆர்ஆர்பில, எஸ்எஸ்சில அதெல்லாம் இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஒன் டைம். சும்மா இது வரைக்கும் நானே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எழுதியிருப்பேன், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் பெரிய பேரரசு பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு. அதுக்கு சான்று என்ன சொன்னா அர்த்த சாஸ்திரம். அவர் தான் அந்த இதுல இருந்து தான் இதுக்கான சான்று எடுத்திருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களும் ஒரு ஒரு சான்று, ஒரு ஒரு மன்னருக்கும் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, சான்றுகள், கல்வெட்டு சான்று, அது மாதிரி ஒண்ணா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு சான்று பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் சொல்றோம். இவர் வந்து நான் மௌரிய பேரரசோட தலைநகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் வந்து ஒரு அழகான நகரம். அங்க என்ன இப்ப எத்தனை கோபுரம் இருக்கும், கண்காணிப்பு கோபுரம் இருக்குன்னு சொல்லிட்டு, நுழைவாயில் இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பாடலிபுத்திரத்துல வந்து 64 நுழைவாயில் இருக்கும், 570 கண்காணிப்பு கோபுரம் இருக்கும். நுழைவாயில்னா வழி, நம்ம உள்ளார போறதுக்கான வழி. கண்காணிப்பு கோபுரம்னா கோபுரம், கோபுரத்துக்கு மேல நின்று வாட்ச் பண்ற மன்னர்கள் இதெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட கண்காணிப்பு கோபுரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். இவர் மௌரிய பேரரசர். இவர் தான் அவர் தனந்தர்னு சொன்னார்ல, அவரை தோற்கடிச்சவர் பார்த்தோன்னா சந்திரகுப்த மௌரியர். அவர் தான். அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சமண துறவி சத்ரபாகுன்ற ஒரு சமண துறவியோட அழைப்பால அங்க லாஸ்ட்ல அவர் யார் சாவ வச்சிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சரவண பெலாகம். இது ஒரு ஊர் பேர், சரவண பெலா கோலா. ஓகேங்களா? அந்த ஊர் பேர்ல வந்து சல்கேலான ஒரு பூஜை மாதிரி அதை செஞ்சு வந்து உயிர் செத்து போயிட்டு இருப்பாரு அவர் வந்து இவர் தான் அழைச்சிக்கிட்டு போயிருப்பாரு சந்திரகுப்த மௌரியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் அவங்க பசங்கள்லாம் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ்னு வந்து அவர் தான் இண்டிகான்ற நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து யாருன்னா செலுக்கேஸ் நிஸ்டரின் தூதுவர். அவர் வந்து சந்திரகுப்த மௌரியரின் அவை புலவரும் கூட. மெகஸ்தனிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாக்ஸ் கொஸ்டின், இது பார்த்துக்கோங்க. அவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியரின் அவை புலவரா இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு தூதுவர். செலுக்கஸ் நிகேட்டர்னா அவர் ஒரு மன்னர், அவரோட தூதுவர் தான் இவரு. ஓகேங்களா? அவர் வந்து இண்டிகான்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். பிந்துசாரர் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட மகன் யார் பார்த்தோன்னா பிந்துசாரர். அவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிம்மசேனான்னு சொல்லுவாங்க. சிம்மசேனானா கிரேக்கர்கள் வந்து அவரோட இயற்பெயர். கிரேக்கர்கள் அவர்களை பிந்துசாரர் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா அமிர்த கதான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பதுதான் அர்த்தம். ஓகேங்களா? கிரேக்கர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசர் இவர் தான். மௌரிய பேரரசுல முக்கியமான அரசர் வந்து அசோகர். அசோகர் பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். ஓகேங்களா? அவருக்கோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தேவனாம் பெரியர். தேவனாம் பெரியருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பிரியமானவர். ஓகேங்களா? இவர் தான் இந்த மௌரிய பேரரசுல சிறந்த அரசர் பார்த்தீங்கன்னா அசோகர் தான். அவர் என்ன பண்ணுவாரு, கிபி 261 வந்து கலிங்க போர்னு ஒரு போர் பண்ணியிருப்பாரு. போர் பண்ணி 13வது, அது எதுல அந்த கல்வெட்டு சொல்லியிருக்குன்னா 13வது கல்வெட்டு சொல்லியிருக்கும் கலிங்க போரை பத்தி. அடுத்து வந்து 2ஆம் கல்வெட்டு, இது வந்து 13வது கல்வெட்டு. இது வந்து 2வது கல்வெட்டு வந்து தர்மத்தின் பொருள், தர்மத்துக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு அந்த 2வது கல்வெட்டுல ஒரு விளக்கம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இது 2 இம்பார்ட்டன்ட், எத்தனாவது கல்வெட்டுன்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து அசோகருக்கு வந்து 2 மகன் இருப்பாங்க. ஒன்று வந்து மகிந்தா, இன்னொன்று வந்து மகன் பேர் வந்து மகிந்தா, அதோட பொண்ணு பேர் வந்து சங்கமித்ரா. இவங்க 2த்தையும் இலங்கைக்கு அமைச்சு அங்க வந்து நம்மளோட புத்த மதத்தை பரப்பணும்னு சொல்லிட்டு அவங்களோட மகளை வந்து இலங்கைக்கு அனுப்பியிருப்பார். யாருன்னா அசோகர் அமைச்சிருப்பார். அடுத்து வந்து 3வது புத்த மாநாடு. ஓகேங்களா? 3வது புத்த மாநாடு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துல யார் கூட்டியிருப்பாங்கன்னா அசோகர் கூட்டியிருப்பாங்க. அவர் தான் கூட்டியிருப்பார். அவர் வந்து எத்தனை பேராணை வெளியிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா
33 பேராணைகளை வெளியிடுவார் அசோகர். ஓகேங்களா. அசோகர் வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் சொல்லிட்டு ஒருத்தவர் சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஜி வெல்ஸ். ஓகேங்களா. அவர் தான் அசோகர் வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து நாலாந்தா. இதோட பொருள் பாத்தீங்கன்னா நா பிளஸ் அலம் புட்டல் தா, வற்றாத அறிவை அளிப்பவர். ஓகேங்களா. இவர் தான் நாலாந்தா. இது ஒரு பொருள். இதில் தான் ஒரு பல்கலைக்கழகத்தையே ஓபன் பண்ணியிருப்பாங்க. அது யார் ஓபன் பண்ணியிருப்பாங்க நான் பின்னாடி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து அசோகர் காலத்துல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அசோகர் காலத்துல வரி பாத்தீங்கன்னா பாலி பாகான்னு சொல்லிட்டு இருக்கும். ஏற்கனவே ரிக்வேத காலத்துல பாலின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொன்னனா, இப்ப அசோகர் காலத்திலயும் அந்த பாலி பாகான்னு சொல்லிட்டு 2 வரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வாணிகம். வாணிகம் அதான் இதான் சொன்னேன். அர்த்த சாஸ்திரம்ன்ற நூல்ல தான் அதோட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாணயம். நாணயம் வந்து பாத்தீங்கன்னா அசோகர் என்ன நாணயம் வெளியிட்டு இருப்பாருன்னா மசாகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாணயம் வெளியிருப்பார். அதில் பாத்தீங்கன்னா மயில், மலை, பிறைச்சந்திரவரும். பிறைச்சந்திரவரும் அரை நிலா. ஓகேங்களா. நிலா மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொறிச்சிருப்பாரு. அடுத்து வந்து அவர் கடவுள். கடவுள் பாத்தீங்கன்னா எக்ஸன் எக்ஸி. எக்ஸன்னா ஆண் கடவுள், எக்ஸினா பெண் கடவுள். இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நான் பார்த்திருப்போம். சிந்து சமவெளியில வந்து அரச மரத்தை வழிபட்டாங்கன்னு பார்த்திருப்போம். காளமாட்டை வழிபட்டாங்கன்னு பார்த்திருப்போம். அது மாதிரி இயற்கை எல்லாத்தையும் அவங்க வழிபட்டு இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2 கடவுள் எக்ஸன் எக்ஸின்னு சொல்லிட்டு 2 கடவுளை வந்து வழிபட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து பாறைக்குடியரை கோயில்ல வந்து அசோகரோட பேரன் யார் பாத்தீங்கன்னா தசரத மௌரியர்னு சொல்லுவாங்க. ஓகேதான். இவரோட பாறைக்குடைவரை கோயில் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா பாபரர் குன்று. இந்த குன்று தான் இவர் கட்டினது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பாத்தீங்கன்னா பிரகத்ராதா. ஓகேங்களா. இவர் தான் மௌரிய பேரரசின் கடைசி அரசர். அடுத்தது பாத்தீங்கன்னா இவருக்கும் யாருக்கும் சண்டை வரும்னா பிரகத்ராதாவும் புஷ்யமித்திரன்னு சொல்றோம். புஷ்யமித்திரன்னா அடுத்தது சங்கம வம்சம்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஓகேங்களா. அந்த வந்து இவரை தோற்கடிச்சவர் அவரா இருப்பார். அடுத்தது பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து மௌரியர் காலத்து சான்றுகள். சான்றுகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கௌடில்யர் எழுதுற அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராட்சசம், மாமூலனார் எழுதிய அழகநானூற்று பாடல்கள். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க இது பண்ணி தான் ஆகணும், மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் யார் யார் எந்தெந்த நூல் எழுதுனாங்க. அதெல்லாம் நீங்க 2-3 டைம் படிச்சாலே இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா உங்களுக்கு. அடுத்து மௌரிய பேரரசுக்கு பின். இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுக்கப்புறம் வரதுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க சும்மா யார் கதைக்காக நான் சொல்றேன். மௌரிய பேரரசுக்கு பின் யார் யார் வந்தாங்கன்னா வடமேற்குல வந்து இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள் வருவாங்க. தெற்குல பாத்தீங்கன்னா சாதவானர்கள் வருவாங்க. வடக்குல பாத்தீங்கன்னா சுங்கர்கள், கண்வர்கள் வருவாங்க. இவங்க எல்லாம் மௌரிய பேரரசுக்கு பின். அதுக்கப்புறம் அந்த அசோகரை தோற்கடிச்சதுன்னு சொன்னால, அசோகரை தோற்கடிச்சவர் யாரு? புஷ்யமித்திரன் சொன்னா அவர் யாருன்னா ஒரு சுங்க வம்சம். இதே இருக்காரா, இவரு தான் புஷ்யமித்திரர். இவர் வந்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சும்மா படிச்சு பாருங்க டைம் கிடைக்கிறப்ப. அந்த பாயிண்ட்லாம் வேணாம், நான் முக்கியமானது மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அரசர் பாத்தீங்கன்னா புஷ்யமித்திரர். அதுவே லாஸ்ட் அரசர் பார்த்தோன்னா தேவபூதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா கற்களுக்கு பத்தி மரத்தை வச்சு அவங்க கோயில் கட்டியிருப்பாங்க. கல்லுக்கு பத்தி மரத்தை வச்சு கோயில் கட்டியிருப்பாங்க இவர் காலத்துல. அடுத்து கண்வர்கள். கண்வர்கள் பாத்தீங்கன்னா முதல் அரசர் பாத்தீங்கன்னா வாசுதேவர்னு சொல்லுவாங்க. கடைசி அரசர் வந்து சுதர்மன் சொல்லுவாரு. அவரோட சிறப்பு பேர் பாத்தீங்கன்னா சிமுகா. ஓகேங்களா. அடுத்து வந்து சாதவானர்கள். சாதவானர்கள்னா சிமுகா இவர் ஃபர்ஸ்ட் அரசர். சாரி, சிமுகான்றவர் வந்து இந்த சுதர்மனை வந்து சாவடிச்சவர் தான் சிமுகா. அவர் எந்தவர்னா சாதவாகன அரசன் சொல்லுவாங்க. அடுத்து அஜந்தா ஓவியங்கள் வந்து யார் காலம்னு கேட்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. அஜந்தா ஓவியங்கள் வந்து சாதவானர்கள் காலத்துல வந்து உருவானது தான். ஓகேங்களா. அஜந்தா எல்லோரான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்க தெரியுமா, மகாராஷ்டிரா கர்நாடகாவில். அது வந்து இவரது சாதவாகனர் காலத்துல தான் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அது வந்து இவரோட கடைசி அரசர் பார்த்தோன்னா கௌதமபுத்திர சககர்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இது ஒரு இந்த நூல் பேர், இது ஒரு பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின். ஹாலானா அதுக்கு பேர் வந்து சட்டசாயன்னு சொல்லிட்டு ஹாலா அரசர். ஓகேங்களா. அவர் வந்து எழுதின நூல் தான் சட்டசாய். ஹாலான்ற சமஸ்கிருத அறிஞர் எழுதின நூல் தான் சட்டசாய்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்தோ கிரேக்க அரசர்கள். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சர் வந்து முதலாம் டெமிட்ரியஸ், லாஸ்ட் வந்து நாண்டர்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருப்பாங்க. இது எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் எதுனா அச்சுவார்க்கும் முறை. அச்சுவார்க்கும் முறையை வந்து யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நாண்டர்னு சொல்லுவாங்க. அந்த அரசர் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா சாகர்கள், இதெல்லாம் உங்களுக்கு வேணாம். இதுல இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கோங்க. ருத்ரதாமன்ற ஒரு சிறந்த அரசர் என்ன சாகர்கள்ல அவர் தான் இந்த ஜீனாகத் கிர்னார்னு கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பார். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து புத்த சரிதம் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வகோசம். இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின். அஸ்வகோசர் இது யாரு என்ன மொழின்னு கேட்பாங்க. இது வந்து சமஸ்கிருத மொழி. ஓகேங்களா. புத்த சரிதம். அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் யார் வருவாங்கன்னா குஷான பேரரசு வருவாங்க. இப்ப 2 பேரரசு பார்த்துட்டோமா. மௌரிய பேரரசு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குஷான பேரரசு, அடுத்தது குப்தர்கள், அடுத்தது தான் ஹர்ஷ பேரரசு வரும். குஷான பேரரசுல பாத்தீங்கன்னா யார் தோற்றுவிச்சாங்க பாத்தீங்கன்னா முதலாம் கட்பிஸ். இவர் தான் குஷான பேரரசு தோற்றுவிப்பாங்க. அதுல வந்து சிறந்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா கனிஷ்கர். ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட். குஷான பேரரசர் சிறந்த அரசர் கனிஷ்கர். அவரோட தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காபூல்ல இருந்து இருக்கும். அடுத்தது வந்து பெஷாவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து புருஷாபுரம். எது வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம். இது வந்து தலைநகரம். அடுத்தது வந்து இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். முதலாம் கட்பிஸ் என்ன பண்ணுவார்னா அரசியல் மற்றும் இராணுவ தளபதி எல்லாமே முதலாம் கட்பிசஸ் கொண்டு வந்தார். அடுத்து இரண்டாம் கட்பிசஸ் என்ன பண்ணார்னா எல்லா நாட்டோட இவர் வந்து அரசியல் இராணுவம் இதிலே இருந்துட்டார். இரண்டாம் கட்பிசஸ் என்ன பண்ணார்னா சீன ரோமானிய மற்ற நாட்டோட நட்புறவு இவர் வந்து சண்டை தான் போடுவார். இவர் வந்து நட்புறவு பற்றி பண்ணிப்பார். இவர் வந்து அவரோட நாணயத்துல வந்து சிவபெருமான் உருவத்தை வந்து பொறிச்சிருப்பார். குஷா இவர் இரண்டாம் கட்பிசஸ். ஓகேங்களா. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது கனிஷ்கரால் தோற்கடிக்கப்பட்ட சீன தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பன்ஷியாங். இவர் தான் வந்து இவர் தான் கனிஷ்கர் வந்து இவரை ஜெயிச்சிருப்பாரு சீனாவில் போயிட்டு. அவர் படையெடுத்து வரப்ப அந்த இந்த பகுதியில வந்து தோற்கடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கர் வந்து என்ன மதம்னு கேட்டீங்கன்னா பௌத்த மதம். இவர் யாருனால பௌத்த மதத்தை தழுவினார்னு கேட்டீங்கன்னா அஸ்வகோசர்ன்றவரால பௌத்த மதத்துக்கு போயிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது புத்த பேரவை யார் நடத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கர் தான் 4வது புத்த மாநாடு நடத்திருப்பாங்க. ஸ்ரீநகர் எங்க நடத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல இருக்கிற குந்தலவனம் எந்த ஊர்ல வந்து நடத்திருப்பாங்க. அடுத்து வந்து இவர் ஒரு ஊரை வந்து உருவாக்குவார். அந்த ஊர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கனிஷ்காபுரம். இதை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து கனிஷ்கர் வந்து யாரோட சமகாலத்தவர்னு பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர். அவரோட சமகாலத்தை இந்த சமகாலத்தவர் தான் லாஸ்ட்ல சொல்லுவேன். புக்ல ஓவரால் புக்ல யார் யாரோட சமகாலத்தவர்ன்றத வந்து நான் லாஸ்டா வந்து சொல்லுவேன். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புத்த மாநாடு பாருங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட். இதை பார்த்துக்கோங்க. இது வந்து மேட்ச்ல கேட்கலாம். முதல் புத்த சமய மாநாடு வந்து ராஜகிருகத்துல வந்து யார் கூட்டியிருப்பான்னா அஜாத சத்ரு. செகண்ட் வந்து வைசாலியில பாத்தீங்கன்னா காலசோகான்ற மன்னர் கூட்டியிருப்பார். 3வது வந்து பாடலிபுத்திரத்துல அசோகர் கூட்டியிருப்பார். 4வது வந்து காஷ்மீர் ஸ்ரீநகர் குந்தலவனத்துல வந்து கனிஷ்கர் கூட்டியிருப்பாங்க. மொத்தம் 4 தான் நடக்கும். ஓகேங்களா. அந்த இடத்துல இது வந்து பாத்துக்கணும். ஓகேவா. இது வரைக்கும் புரியுதா. இதுதான் புத்தர்களுக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கப்புறம் தான் குப்த பேரரசு தோற்றுவிப்பாங்க. குப்தர் வந்து யார் தோற்றுவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர்னு சொல்லுவோம். அவர் தான் வந்து வருவார். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா. அடுத்தது போலாமா. ரொம்ப லென்த்தா இருக்கா கதை. இதெல்லாம் கதை தான் ஃபுல்லா. இதுக்கு முன்னாடி குப்தர்களுக்கும் சிந்து சமயலுக்கும் நடுவில் இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. நம்ம இந்தியா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் போறேன். நடத்தலாம் எழுதணும்னு அவசியம் இல்லையா. அதுல இருந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பண்ணதை மட்டும் எழுதிக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் எழுத வேணாம். ஓகே. இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா. டைப் பண்ணுங்க. புத்த பேரரசு தெரியுதா ஸ்கிரீன். ஓகே ஓகே ஓகே. சார் நெக்ஸ்ட் புத்த பேரரசு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குப்த பேரரசு. இதுல 4 பேரரசு சொன்னோம்னா மொத்தமா
4 பேரரசு ஃபர்ஸ்ட் மௌரியத்தும், அடுத்து குஷான பேரரசு கனிஷ்கர் வந்து, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குப்த பேரரசு பார்த்தோம். 4வது வந்து ஹர்ஷ பேரரசு. இது வந்து லாஸ்டா சொல்லுவோம். சும்மா தலைநகரம் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் பாத்துக்கோங்க. இவர் வந்து பாடலிபுத்திரத்துல இருந்து இருப்பாரு. ஏன்னா மௌரியத்துல வந்து அசோகர் வருவாரு. அடுத்து குஷான பேரரசுல வந்து கனிஷ்கர் வருவாரு. 3வது வந்து குப்த பேரரசுல நிறைய தலைவர்கள் வருவாங்க. அது யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம். அவரோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம். இவர் வந்து காபூல்ல இருப்பாரு. இவர் வந்து தானேஸ்வரம் கட்னோஸ். இது ஹர்ஷ லாஸ்டா பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா. இது தலைநகரம் வந்து சும்மா தெரிஞ்சு தலைநகரத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லுவோம். ஒரு ஒரு அரசருக்கும் எந்த தலைநகரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு 2 செஷன் போவோம் அந்த ஷார்ட்கட் மட்டுமே. அந்த ஷார்ட்கட் ஃபுல்லா படிச்சாலே மோஸ்ட்லி ஹிஸ்டரி ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. அது நான் லாஸ்டா ஒரு 2 கிளாஸ் எடுக்கிறேன், 2 செஷன் ஷார்ட்கட் மட்டும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பேரரசு யாருன்னு கேட்டீங்கன்னா மௌரிய பேரரசு சொன்னா. அடுத்தது வந்து குஷானர்கள் வீழ்ச்சி. அடுத்தது வந்து குஷானர்கள் வந்து தோத்ததால அவரை தோற்கடிச்சு யார் வருவாங்கன்னா குப்த பேரரசு தோன்றும். ஓகேங்களா. குப்த பேரரசு வந்து ஆட்சி செய்த பகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகதம், அலகாபாத், அவுத், இந்த 3 பகுதியை. மகதம் எங்க இருக்குன்னா இந்த பீகாரை சுத்தி இருக்கா இந்தியா படம். புத்தர்கள். இதான் இந்தியானா இந்த சென்ட்ரல் பார்ட் ஃபுல்லா புத்தர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. உஜ்ஜயினி, பீகார் இங்க இருக்கும். பீகார், அலகாபாத் யூபியில இருக்கும். அலகாபாத் அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குப்தர்களோட வாணிக நகரம் யாருன்னு கேட்டாங்கன்னா உஜ்ஜயினி. ஓகேங்களா. தலைநகரம் கேட்டாங்கன்னா பாடலிபுத்திரம். அது வந்து மகதத்து மையமா இருக்கும். அடுத்து வந்து ஒரு கூற்று, குப்த பேரரசு வந்து இந்தியாவின் பொற்காலம்னு சொல்லியிருப்பாங்க. அது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். சர்மா. ஓகேங்களா. இவர் தான் வந்து குப்த பேரரசு வந்து இந்தியாவின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, பொற்காலம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆனா நிலப்பிரபுக்கள், ஜமீன்தார்கள், அந்த உயர்ந்த மக்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. ஆனா ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கான சான்று இருக்கும். ஆனா இவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஏழை மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஜமீன்தார்கள் அந்த மக்கள்லாம் தான் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு கல்வெட்டுல இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா குப்த பேரரசு என்னன்னா சொல்லுவாங்கன்னா செவ்வியல் கலைகளின் காலம்னு சொல்லலாம், பண்பாட்டு மலர்ச்சியின் காலம்னு சொல்லலாம், சமஸ்கிருத வளர்ச்சி காலம். அந்த அவங்க நாட்டுல வந்து அலுவலக மொழி எல்லா மொழியாவுமே சமஸ்கிருதம் தான் வந்திருக்கும் குப்தர்கள்ல. இது மூணுமே இன்னும் யாரோட காலம்னு கேட்கலாம். செவ்வியல் கலைகளின் காலம்னா யாரு, பண்பாட்டு மலர்ச்சியின் காலம்னா எது, சமஸ்கிருத வளர்ச்சி காலம்னா எது, இதெல்லாம் வந்து குப்தர்கள் தான். எல்லாமே இது ஃபுல்லாவே குப்தாஸ் தான் வரும். அடுத்து வந்து குப்தர்கள் வந்து யாருக்கு ஆதரவு தந்திருப்பாங்கன்னா இந்துக்களுக்கு தான் தந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்த பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள், அந்த பாமினி பேரரசு, முகலாயர்கள் அவங்கலாம் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவு தந்திருப்பாங்க. இந்துக்களை வந்து கம்மியா ஏட்டா போட்டிருப்பாங்க. இது பண்ணி வரியெல்லாம் போட்டிருப்பாங்க இந்துக்கள் மீது. ஆனா குப்தர்கள் பாத்தீங்கன்னா இந்துக்கள் மேல இந்துக்களா ஏன்னா குப்தர்கள் எல்லாருமே இந்து தானே அவங்க வந்தவங்க ஃபுல்லா. அதனால அவங்க வந்து இந்துக்களை ஆதரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குப்த பேரரசு சான்று. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலக்கிய சான்று, நாணய சான்று, கல்வெட்டு சான்று, செப்பு பட்டயம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சான்றுகள். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள். ஓகேங்களா. ஸ்மிருதிகள்னா நான் என்ன சொன்னேன், வாயால பேசுறதா இல்ல எழுதி வைக்கிறதா சொல்லுங்க. கேட்கறதா இல்ல எழுதி வைக்கிறதா? உம் இதுல பாத்தீங்கன்னா புராணங்கள் எழுதியிருப்பாங்க. எத்தனை புராணம்னு சொல்லிட்டு கேட்கலாம். மொத்தம் 18 புராணங்கள். ஓகேங்களா. நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனா, வாயு பாடல்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள். மொத்தம் 18 புராணங்கள் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து விசாகதத்தர். இதெல்லாம் மேத்ஸ் பாக்ஸ்ல கேட்கலாம். மேத்ஸ்ல யார் யார் வந்து எதை எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசாகதத்தர் பாத்தீங்கன்னா எதை எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், அது வந்து முத்ரா ராட்சசம். சரிங்களா. இது ரெண்டுத்தையும் யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விசாகதத்தர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காளிதாசர். காளிதாசரோட இன்னொரு பேர் என்னன்னா அவர் தான் தமிழ் ஷேக்ஸ்பியர். ஓகேங்களா.
இது வந்து அவரோட பட்டப்பேர். தமிழ் ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு யாரை அழைப்பாங்கன்னா அழைப்பாங்க. அவர் வந்து என்னென்ன எழுதியிருப்பாருன்னா சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்சாரம், ரிது சம்ஹாரம், அப்புறம் வந்து விக்ரமூர்வசியம். அந்த விக்ரமூர்வசியத்துக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? சந்திரகுப்தர் இவர் இந்த மன்னரை பத்தி பார்க்குறப்ப இதை நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து மாளவிகா அக்னிமித்திரம். அதுக்கு கதாநாயகர் யாருன்னு பார்த்தோம்னா அக்னி சித்ரா, சுங்க அரசர். ஏற்கனவே நான் சுங்கர்கள் நடத்தினால அதுல வருவார் இந்த அக்னிமித்திரன்றவர். அவர் தான் பார்த்தோன்னா மாளவிகா அக்னிமித்திரத்தோட கதாநாயகன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து காமாந்தகர். காமாந்தகர் என்ன நூல் எழுதியிருப்பாங்கன்னா நீதிசாரம்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? தர்மசாஸ்திர நூல் அதுக்கு பேர். அது வந்து என்னன்னா இப்ப குப்த அரசர் இருக்காங்கன்னா அரசுக்கு அறிவுரை வந்து எந்த நூல் கூறுன்னு பார்த்தீங்கன்னா காமாந்தகர் எழுதின நீதிசாரம். நீதின்னு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஷர். அர்ஷர் வந்து என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா ரத்னாவளி, மகநந்தா, பிரியதர்ஷிகா. இந்த 3 நூல் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாணர். பாணர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா அர்ஷர் சரிதான் சொல்றேன். அர்ஷரோட சீடர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணர். ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அர்ஷரோட சரிதம், அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் எழுதினவர் பார்த்தோன்னா பாணர்னு சொல்ற ஒருத்தர். அடுத்து இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா சீனாக்காரங்க. யுவாங் சுவாங் வந்து அவரு என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா சி யோகின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இந்த சீன பயணி யுவாங் சுவாங் இருக்காரு இல்ல, அவரோட அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புனித யாத்திரிகர்களின் இளவரசர். அவர் தான் நிறைய குறிப்பு கொடுத்துட்டு போயிருப்பாரு இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவை பத்தி, சீனாவில் வந்து இந்தியாவுக்கு வந்து. அதனால அவர் வந்து புனித யாத்திரிகர்களின் இளவரசர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகியான். பாகியான் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து பயணம் இந்தியாவில இருந்து சீனா வரைக்கும் எப்படி போகலாம், எந்த மலையை கடந்து போகலான்ற ஒரு பயண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா போ லக்ரோ கி. ஓகேங்களா? அது வந்து இந்தியாவிலேருந்து சீனாவுக்கும் பயண குறிப்புகள் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகியான் தான் கொடுப்பார். அடுத்து வந்து புத்த சமண இலக்கியங்கள் எல்லாமே இந்த மதுரா குறித்த குறிப்புகள். மதுரானா அப்போ அந்த காலத்துல இருந்த ஒரு நகரம். ஓகேங்களா? அதுக்கான குறிப்புகள் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகியான் தான் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து நாணய சான்றுகள். ஃபர்ஸ்ட் வந்து கல்வெட்டு நாணய சான்றுகள் ஃபர்ஸ்ட் வந்து இலக்கிய சான்றுகள் பார்த்தோம். அடுத்து வந்து நாணய சான்றுகள். நாணய சான்றுகள் பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரி, சந்திரகுப்தர்னு சொல்லிட்டு சந்திரகுப்த மௌரியர்னா வேற, சந்திரகுப்தர்னா சாரி சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர்னா வேற, சந்திரகுப்த மௌரியர் வேற. அதை பார்த்துக்கோங்க. சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வீணை 8 வகையான நாணயம் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வீணையோட அமைஞ்சிருப்பார். வீணையோட அமைஞ்சிருக்கும் காட்சி வந்து வந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். சாரி இது இந்து சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாரு வெள்ளி நாணயங்களை வந்து முதல்ல வெளியிட்டு இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது முதலாம் குமாரகுப்தர். இவர் வந்து நிறைய நாணயம் தங்கம் வெள்ளி எல்லாத்துலயும் பண்ணியிருப்பார். பாத்தீங்கன்னா அடுத்து வந்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் ஃபுல்லாவே நாணயங்கள் தான். என்ன எந்த பொருளால மேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தங்கத்துலயும் இருக்கும், வெள்ளிலையும் இருக்கும், செம்புலையும் இருக்கும். ஓகேங்களா? மூணாவது வந்து கல்வெட்டுகள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கல்வெட்டு யார் யார் எந்தெந்த கல்வெட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேட்ச்லையும் கேட்கலாம், தனியாகவும் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மெகரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு இப்போதைக்கு. இப்போதைக்கு டெல்லி, அப்போதைக்கு நான் ஊரோ அப்போ இருந்திருக்கும். இப்போதைக்கு கரண்டா பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இது யார் காலம், யார் எந்த மன்னரை பத்தி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவரோட சாதனைகளை தான் மெகரோலி தூண் கல்வெட்டு இருக்கும். ஆனா இந்த தூண் கல்வெட்டு வந்து இன்றைய வரை இப்போ வரைக்குமே துருப்பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மெகரோலி இரும்பு தான், ஆனா இன்னைய வரைக்குமே துருப்பிடிக்கலன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதை வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பிரயாக் கல்வெட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரயாகை கல்வெட்டுன்னு சொல்லலாம். இதோட அனதர் பேர். இது வந்து யார் காலம்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் காலத்துல தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து பொறிச்சிருப்பாங்க. இது யார் பொறிச்சிருப்பான்னு பார்த்தோன்னா அவரோட படை தளபதின்னு சொல்ற ஹரிசேனர். இவர் தான் வந்து இந்த பிரயாகை கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பாரு. இதுல வந்து என்ன வடிவம்னு கேட்கலாம். இதுல வந்து சமஸ்கிருத நாகரி வடிவம். ஓகேங்களா? எத்தனை வரின்னு கேட்கலாம். 33 வரியில நாகரி வரி வடிவத்துல இருக்கும் இந்த பிரயாக் கல்வெட்டுன்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதயகிரி கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது மூணும் பாத்தீங்கன்னா யாரோட காலம்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இதுதான் கேட்பான். இந்த கல்வெட்டை கொடுத்துட்டு இது யார் காலம்னு கேட்பான். ஓகேங்களா? அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அதுல வந்து
இந்த சாஞ்சிப்பாறை கல்வெட்டுல வந்து ஒரு இது இருக்கும், பஞ்சமண்டலின்ற ஒரு இருக்கு. அந்த காலத்துல வந்து குழு குழுவா வந்து ஒரு நிறுவனம், இப்ப ஒரு இது மாதிரி தொழில் மாதிரி பண்ணி இருப்பாங்கல்ல, அதுதான் அதோட பேர் பாத்தீங்கன்னா பஞ்சமண்டலின்னு சொல்லுவாங்க. பஞ்சமண்டலின்னு சொன்னா அது எந்த கல்வெட்டுல குறிப்பிட்டு இருப்பாங்கன்னு கேட்பாங்க. யாருன்னா சாஞ்சிப்பாறை கல்வெட்டுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. இது வந்து யார் காலம்னு பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் காலம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கத்வா பாறை கல்வெட்டு. லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஈரான் தூண் கல்வெட்டு. இந்த ஈரான் தூண் கல்வெட்டு யார் காலம்னா புத்தகுப்தர், அவரோட காலத்துல வந்து பொறிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து செப்பு பட்டயம். லாஸ்டா செப்பு பட்டயம்னா என்னன்னா மதுபான் செப்பு பட்டயம். செப்பு பட்டயம்னா அந்த பட்டயத்திலே செம்பால் செப்பு பட்டயத்துல எழுதியிருப்பாங்கல்ல, அதுதான். அடுத்து வந்து சோனாபட் செப்பு பட்டயம். மூணாவது வந்து நாலாந்தா களிமுன் முத்திரை பொறிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கல்வெட்டு பார்க்கலாம், கல்வெட்டு செப்பேடுலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டசோர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வணிக குழு இருந்ததை பத்தி சொல்ற கல்வெட்டு தான் மண்டசோர் கல்வெட்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தாமோதர்பூர் செப்பேடு. தாமோதர்பூர் செப்பேடுன்னா சொல்லிங்கன்னா அஷ்டகுல அதிகாரம்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அந்த அமைச்சர்களை பத்தி இருக்கும். இது பின்னாடி நான் சொல்றேன் அஷ்டகுல அதிகாரம்னா என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து யார் காலம்னு கேட்பாங்க. யார் காலம்னா புத்தகுப்தர் காலம். ஓகேங்களா. புத்தகுப்தர் காலத்துல வந்து ஈரான் தூண் கல்வெட்டு இருக்கும். இதே பாருங்க, ஈரான் தூண் கல்வெட்டு இருக்கும். அதே காலத்துலதான் தாமோதர்பூர் செப்போடுன்னு இருக்கும். அதுவுமே நெக்ஸ்ட் வந்து பகர்பூர் செப்போடு. அந்த செப்போடு என்ன சொல்லுன்னா அரசரே நில உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஒரு மன்னர் தான் எல்லா நிலத்துக்கும் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செப்பேடு சொல்லுன்னா பகர்பூர் செப்பேடு சொல்லும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிலம், மன்னர் வந்து மக்களுக்கு கொடுத்த நிலத்தோட பேர் வந்து என்னன்னு பாருங்க. சமய சார்பற்ற மானியம்னா யாருக்கு கொடுப்பாங்கன்னா நிலப்பிரபுக்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப அரசர் கீழே வேலை செய்யற பிரபுக்களுக்குலாம் என்ன கொடுப்பாங்கன்னா சமய சார்பற்ற மானியம் சொல்லிட்டு ஒரு மானியம் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு நிலம் தான், ஒரு நிலத்தையே அவங்களுக்கு மானியமா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நிவிதர்மான்னு சொல்லுவாங்க. நிவிதர்மானா என்னன்னா அறக்கட்டளை மூலம் பெறப்படும் நில மானியம். அறக்கட்டளைனா ஒரு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நிலத்தை வந்து மானியமா நம்ம கொடுக்கறது தான் அற சமய நிவி தர்மான்னு சொல்லுவாங்க. அதுவே நிவி தர்ம அக்ஷயானா நிரந்தரமான அறக்கட்டளைன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பர்மனண்டா அரசருக்கு வந்து இந்த அறக்கட்டளையில இருந்து பணம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து நிவி தர்மா அக்ஷயானா. அடுத்து வந்து அப்ரகதா தர்மான்னு சொல்லுவாங்க. அந்த அது அப்படின்னா என்னன்னா வருவாயை வந்து பயன்படுத்தலாம், அதை வந்து மற்றவங்களுக்கு தியானம் செய்ய முடியாது. அந்த நிலத்து மூலமா வர வருவாயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம தானம் செய்ய முடியாது. அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா அப்ரதா தர்மான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பூமி சித்ராயனான்னு சொல்லுவாங்க. பூமி சித்ராயனானா என்னன்னா தரிசு நிலத்தை வந்து விளை நிலமா மாத்தி தர்றதுக்கு மன்னர் வந்து உரிமை பண்ணியிருப்பார், ஒரு ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா பூமி சித்ராயனா. அந்த நிலத்து பேர் வந்து பூமி சித்ராயனான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குப்தர்களை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து குப்தர்களோட மன்னர்கள் யார் யார் வந்தாங்க, யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, யார் லாஸ்ட் வந்தாங்க, யார் அதுல சிறப்பா யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குப்த பேரரசத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா. அவரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகாராஜான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பத்தி மூன்றாவது பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. நாலாவது பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர். இயர்லாம் நீங்க அவ்வளோ இது ஞாபகம் வச்சுக்க வேணாம், அந்த இயர்லாம். ஓகேங்களா. இதெல்லாம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்க பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவர் தான் குப்த அரசர்கள்லே தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பார்னா ராமகுப்தர்ன்ற அண்ணனோட வந்து வாரிசுரிமை போர் செஞ்சு அவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார். அவங்க அண்ணன் கூடயே சண்டை போட்டு இதை இது பண்ணியிருப்பாரு, அரச பதவியை வந்து மீட்டு எடுத்திருப்பாரு. ஓகேங்களா. லாஸ்ட் பார்த்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர்னு சொல்லுவாங்க.
இவர் தான் கடைசி பேரரசர்னு சொல்லிட்டு 11th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுவே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள்லாம் வந்திருப்பாங்க. இந்த பாலாதித்யன்றது வந்து 6th புக்ல பாத்தீங்கன்னா கடைசி பேரரசர்னு சொல்லிட்டு பாலாதித்யரை கொடுத்துருப்பாங்க 6th புக்ல. 11th புக்ல பாத்தீங்கன்னா கடைசி பேரரசனா ஸ்கந்தகுப்தர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து ஆப்ஷனை பொறுத்து மாத்திக்கலாம். நம்ம இப்ப சப்போஸ் யாரா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இது மாதிரி டபுள் ஆன்சர் வர கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாலும் ஆப்ஷன் வந்து ஒன்னு இது கொடுத்துருப்பான், இல்லைன்னா இது கொடுத்துருப்பான். ஏன்னா ஒண்ணுதான் கொடுத்துருப்பான். ஓகேவா. அது வந்து ஆப்ஷனை பார்த்து ஞாபகம் வச்சு போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புருகுப்தர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புத்தகுப்தர். ஞாபகம் இருக்கா. புத்தகுப்தர் காலத்தில் தான் இந்த தாமோதர்பூர் கல் செப்பேடு சொல்லியிருக்கேன், ஈரான் தூண் கல்வெட்டு, இது ரெண்டுமே புத்தகுப்தர் காலத்தில் தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலாதித்யான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் தான், பேரரசர் கிடையாது. ஓகேங்களா. இது அரசர், இவர் வந்து பேரரசர், கடைசி அரசர். ஓகேங்களா. இவர் பேரரசர், இவர் வந்து அரசர். ஓகேங்களா. இவங்க தான் குப்தர்கள் காலத்துல வந்து லைனா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த மொத்த 10-11 பேர் இருப்பாங்கல்ல, இவங்க தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு வந்து இது சொல்லுவாங்க, இந்த ஒரு கூற்று பாருங்க, இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்பாங்க இந்த கூற்றை. கிரேக்க வரலாற்றில் இந்த பெரிக்ஸ்லின் காலம் எவ்வளோ அளவுக்கு முக்கியமோ அதை போல குப்தர்களின் காலமும் முக்கியத்துவம். இந்திய வரலாற்றுல வந்து குப்தர்களின் காலத்தை வந்து முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த கூற்றை யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா பார்னெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பார்னெட் இவர் தான் வந்து ஒரு குப்தர்கள் காலம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு சொன்னவர். அடுத்து வந்து இந்திய ஐன்ஸ்டீன்னு சொல்லுவாங்க. இது யார சொல்லுவாங்க. இந்திய ஐன்ஸ்டீன்னா ஆரியப்பட்டர் சொல்லுவாங்க. ஆரியப்பட்டர் வந்து யாருன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். அது வந்து குப்தர் பேரரசுல ஒரு அரசர் தான் அவர். அது அஷ்டகுலாதிகாரம்னா சொல்லிட்டு 8 பேர் சொல்லுவாங்கல்ல, அதுல ஒருத்தவர் தான் ஆரியப்பட்டர். ஓகேங்களா. அவரை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா ஐன்ஸ்டீன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அரசர் பத்தி பார்க்கலாமா. ஸ்ரீகுப்தர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு, பீகாருக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. இவர் வந்து படையெடுத்து வெற்றி பெற்றது இடங்கள் வந்து இது ரெண்டும், வங்காளமும் பீகாரும். அடுத்து வந்து குப்த நாணயங்கள் வந்து முதலில் இவரோட உருவம், இந்த மன்னரோட உருவம் மட்டும் பொறிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடோத் கஜர்னு சொல்லுவாங்க. கடோத் கஜர் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர், கடோத் கஜர் இவங்க ரெண்டு பேர்த்தையும், இவருக்கு அப்புறம் இவர் வந்திருப்பாரு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மகாராஜான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அதிலே சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது இவர் தான் முக்கியமானவர். ஓகேங்களா. முக்கியமான அரசர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரோட காலம் பார்த்தீங்கன்னா 319 இருந்து 335 வரைக்கும். ஓகேங்களா. இவர் வந்து யாரோட சமகாலத்தவர்னா கான்ஸ்டாண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ரோமானிய அரசர் இருப்பாரு. அவரோட சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் சிறந்த முக்கிய அரசர். ஓகேங்களா. மொத்தம் 3 அரசர் வந்து முக்கிய அரசர். ஓகேங்களா. முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், இவங்க 3 பேருமே முக்கியமான அரசர் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து கிபி 320 பார்த்தீங்கன்னா குப்த யுகம்னு சொல்லுவாங்க. அடுத்து இவரோட காலம் வந்து மேகரவழி ஒற்றை தூண் கல்வெட்டு சொன்னா, துருப்பிடிக்காத கல்வெட்டுன்னு சொன்னோம்னா டெல்லியில இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இவர் யாரு கூட திருமண உறவு செஞ்சிருப்பாருன்னு, லிச்சாவின்ற அரச குடும்பம், அதுல வந்து ஒரு குமாரதேவின்ற ஒருத்தவங்க வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ணிட்டு லிச்சாவினா அதோட இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா. லிச்சாவினா கனசங்கம் சொல்லுவாங்க. கனசங்கம்னா ஒரு கூட்டமா மக்கள் வந்து வாழ்றாங்கல்ல, அவங்க பேர் தான் லிச்சாவி. அது எங்க இருக்குன்னா இந்த கங்கை சமவெளியில இருந்து நேபாளத்துக்கும், நம்ம இந்தியாவில கங்கைக்கும், கங்கை சமவெளின்னு என்ன வரும், யூபி, பீகாரு, அது எல்லாமே கங்கை சமவெளி தான் சொல்லுவாங்க. அதுல இருந்து நேபாளம் எங்க இருக்கு, மேல இருக்கும், நமக்கு மேல அந்த இமயமலை கிட்ட இருக்கும். இமயமலைக்கு நடுவுல இருக்கும் இந்த நேபாளம். அதுக்கும் இதுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி தான் தராய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம இதுல படிப்போம், 5 வகையான நிலப்பரப்பு படிப்போம் ஜாகிரபில வந்து. தராய் காடுகள், அந்த இத மாதிரி டைப்லாம் 5 டைப் நிலத்தை பார்ப்போம் இமயமலையை படிக்கிறப்ப. அந்த தராய் காடுகளுக்கும் கங்கை சமையலுக்கும் இருக்கிற நடுவுல இருந்த இவங்க தான் கனசங்கம்னு சொல்லுவாங்க, லிச்சாவின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் தங்க நாணயத்தை பொறிச்சிருப்பார். அவரோட மனைவியோட உருவத்தை வந்து தங்க நாணயத்துல பொறிச்சிருப்பார். நெக்ஸ்ட் வந்து அவரு தன் நாணயம் பறிக்கிறப்ப கீழே என்னன்னு எழுதியிருப்பாருன்னா லிச்சாவையான்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப், அந்த இதோட கூட்டத்து பேர் லிச்சாவையான்ற ஒரு கோட்டை வந்து அங்க குடிச்சிருப்பாரு. அந்த ஒரு காயின் இருக்குன்னா கீழத்துல வந்து கீழே வந்து லிச்சாவையான்னு எழுதியிருப்பாரு அந்த வார்த்தையை.
அடுத்தது பத்தி இவரோட சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர் தான் முக்கியம் எல்லாத்துக்கும், ஒரு ஒரு அரசருக்குமே. ஃபர்ஸ்ட் ரெண்டு அரசரை வந்து மகாராஜான்னு சொல்லுவோம் சொன்னோம்னா, அடுத்து இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராஜாவுக்குலாம் ராஜா, அந்த மாதிரி மகாராஜா அதிராஜான்னு சொல்லுவாங்க. அடுத்து இல்லைன்னா அதிராஜான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரோமானிய பேரரசு, இதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யாரோட சமகாலத்தவர்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பக்தர். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். இத மாதிரி கேட்பாங்க, யார் அவங்களுக்கு விஷ்ணு மதத்துக்கு மாத்தினது, சைவ மதத்துக்கு யார் மாத்தினாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நான் லாஸ்டா வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவேன். ஒன்னும் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்கு. நீங்க இவ்வளவு நோட்ஸை படிக்கணும்னு கூட இல்லை, லாஸ்டா அந்த 2 கிளாஸ் நீங்க ஒரு ஷார்ட்கட்டை படிச்சாலே போதும். போதும், அதுலயே நான் எல்லாத்தையுமே அதுல கொண்டு வந்துருவேன். ஓகேங்களா. இதை வந்து எதுக்குன்னா, அந்த ஷார்ட்கட் புரியணும்னா உங்களுக்கு வந்து கதை தெரியணும். கதை தெரிஞ்சாதான் ஷார்ட்கட் தெரியும். ஓகேங்களா. அதனால கதையை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. லாஸ்ட்னா நான் இப்ப சொல்லல, எல்லாம் ஹிஸ்டரி கிளாஸே முடியறப்ப சொல்றேன். அப்பதான் அதை நான் கொடுப்பேன். அது வரைக்கும் நீங்க கதையை தான் கவனிக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன, சமுத்திரகுப்தர் காலத்துல வந்து பிரயாக் கல்வெட்டுன்னு சொன்னா, அங்க சொன்னதுதான் நான் திரும்ப திரும்ப ஒரே கதையை தான் சொல்லுவேனே, சொன்னாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக அங்க எழுதுனதே தான் தனியாகவும் எழுதியிருப்பேன், கதை கூடயும் சேர்த்து எழுதியிருப்பேன். ஓகேவா. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அலகாபாத் பிரயாக் தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. பிரயாக் தூண் கல்வெட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பார் என்ன வடிவம்னு சொல்லிட்டு, நாகரின்ற சமஸ்கிருத வடிவத்துல இருக்கும். 33 வரி இருந்து சொல்லுவேன். ஹரிசேனர் என்று பொறிச்சாரு, அவர் தான், அவரோட வந்து தளபதி அவர் தான் ஹரிசேனர். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த சமுத்திரகுப்தர் வந்து எந்த பேர்ல அழைச்சாங்கன்னா புருஷான்னு அழைச்சாங்க. புருஷானா அதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் மேலானவர். ஓகேங்களா. அரைவனுக்கும் மேலானவர்னா புருஷா. ஓகேங்களா. அடுத்து வந்து அவர் வந்து படையெடுப்பு நடத்தியிருப்பார். அவரோட முக்கியமான படையெடுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 படையெடுப்பு. ஒண்ணு பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி. கங்கை சமவெளினா அந்த இமயமலை கிட்ட இருக்கிறது கங்கை சமவெளி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வட இந்தியா. வட இந்தியாவில் எத்தனை நாடுன்னு பாத்தீங்கன்னா 9 படையெடுப்பு நடத்திருப்பார். அடுத்து வந்து தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்தியா எத்தனைன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 படையெடுப்பு நடக்கும். 12 டைம் படையெடுப்புனா நான் 12 டைம் வந்து போயிருப்பாரு. வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா 9 டைம் வந்து போயிருப்பாங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா 12 டைம். இதெல்லாம் அந்த கூட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்கலாம். வட இந்தியாவை கொடுத்துட்டு 12ன்னு கேட்கலாம், தென்னிந்தியாவை கொடுத்துட்டு 9ன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த தென்னிந்தியா படையெடுப்புக்கான இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தட்சிணபாத படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வட இந்தியா. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாரோட போர் செஞ்சிருப்பாங்கன்னா 9 நாக அரசர்கள், 9 பேரோட போர் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து அந்த வட இந்தியாவில் தோற்கடிச்ச முக்கியமான அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுதர் நாகபாணன் சொல்லிட்டு 2 பேரை தோற்கடிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தென்னிந்தியா வருவார். தென்னிந்தியா வர்றப்ப 12 அரசரை வச்சிருப்பாங்க. 12 அரசர், அதான் தட்சிணபாத படையெடுப்புன்னு சொன்னோன்னா அதோட பேரு. அவர் வந்து எங்க இது வரைக்கும் வந்திருப்பாருன்னா காஞ்சிபுரம் வரைக்கும், இப்ப நம்ம சென்னையில இருக்கிற பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் வரைக்குமே படையெடுத்து வந்திருப்பாரு. அந்த டெல்லியில இருந்து பாடலிபுத்திரம் சொன்னால, அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருப்பாரு. இங்க வந்து யார சோர்கடிச்சிருப்பாங்கன்னா விஷ்ணு கோபன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து யாருன்னா பல்லவ மன்னர் சொல்லுவாங்க. இந்த பல்லவர்கள் பார்க்குறப்ப சொல்லுவோம், முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள், 3 பல்லவர்கள் இருப்பாங்க. அதுல பார்த்தோன்னா இவர் யாருன்னா இடைக்கால பல்லவர்கள். ஓகே. பல்லவர்கள் நடத்துறப்போ உங்களுக்கு இது கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா யார யாரெல்லாம் தோற்கடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தோற்கடிச்சிருப்பாங்க, காட்டு ராஜாக்கள், கிழக்கு வங்காளம். கிழக்கு வங்காளம்னா அந்த அந்த பங்களாதேஷ் கிட்ட. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், நேபாளம் எல்லாத்தையுமே அவர் தோற்கடிச்சிருப்பார். இவர் தான் வந்து எல்லைய, நம்ம இவரோட புத்த பேரரசு எல்லைய பாத்தீங்கன்னா பெருசாக்கி இருப்பாரு. அங்க இங்க எல்லாத்தையும் தென்னிந்தியா வரைக்கும் வந்துட்டாரு. ரொம்ப காஞ்சிபுரம் வந்து வரைக்கும் வந்து தோற்கடிச்சிருப்பார். புத்த பேரரசை பாத்தீங்கன்னா பெருசா ஆக்கியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வி.ஏ. ஸ்மித். இவர் வந்து இந்த சமுத்திரகுப்தரை என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நெப்போலியன் சொல்லுவார். ஏற்கனவே வந்து புத்தர்களின் காலம் வந்து பொற்காலம்னு சொல்லுவாரு. அது யார் சொல்லுவார் சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? புத்தர்களின் காலத்தை பொற்காலம்னு சொன்ன இவர் அறிஞர் யாரு? ஓகே, ஆர்.எஸ். சர்மா. ஓகே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா
குப்தர்கள் காலத்தை வந்து பொற்காலம் சொல்லியிருப்பார். இந்த வி.எஸ். ஸ்மித்ன்றவர் என்ன சொல்லியிருப்பார்னா சமுத்திரகுப்தரை வந்து இந்திய நெப்போலியன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது வந்து இவர் வந்து சைவ மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஆதரிச்சிருப்பாரு. வைணவ மதத்தை, அதான் புத்தம் சமணம் ரெண்டு சொல்லுவோம்ல, ரெண்டு மதத்தையுமே ஆதரிச்சிருப்பாரு. வைணவ மதத்துல யார் ஆதரிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனர் ஒருத்தவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுவே பௌத்த மதத்துல யார் ஆதரிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வசுபந்துன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆதரிச்சுப்பார். அந்த ஹரிசேனர் தான் அவரோட படை தளபதி சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் பொறிச்சது பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் தான். ஓகேங்களா. வசுபந்துன்னா இவர் எழுதின நூல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. மேகவர்மன், அதை வந்து தமிழ்ல மானவர்மன் சொல்லலாம், எந்த பேர் வந்தாலும் ஓகே தான். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இலங்கை நாட்டை வந்து இலங்கையில ஆட்சி பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய பரிசு பொருட்கள்லாம் இந்த குப்தர்கள் சமுத்திரகுப்தருக்கு அனுப்பி புத்தகையான்ற இடத்துல வந்து ஒரு புத்த மடாலயம் கட்டுறதுக்காக கேட்டு இருப்பாரு. இவ்வளவு பொருட்கள்லாம் கொடுத்துட்டு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துட்டு நான் இங்க வந்து ஒரு கட்டிக்கிறேன் புத்த மடாலயம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் கட்டினாருன்னு கேட்பாங்க. யாருன்னா மேகவர்மன் சொல்லிட்டு இலங்கை அரசர். ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து புத்த சமண ரெண்டு சமயத்தையுமே ஆதரிச்சிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து 8 வகையான நாணயம் பண்ணியிருப்பாரு. அடுத்தது வந்து சில நாணயத்துல வந்து வீணையுடன் அமர்ந்த உருவத்தை வீணையில உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. அதனாலதான் இவருக்கு பேர் வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீணையில அமர்ந்த ஒரு இதெல்லாம் பட்ட பேர்லாம் பார்க்கலாம் சொல்றேன் பின்னாடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாணய அமைப்பு முறை. இவரோட காலத்துல என்ன நாணயம் தோன்றுச்சுன்னா தினாரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு மன்னர் காலத்திலும் ஒரு ஒரு இப்ப அக்பர் இதுல பார்த்து சொன்னா ஏற்கனவே அக்பர் யாரு அசோகர் காலத்துல வந்து மசாகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாணயம் சொன்னா அத மாதிரி ஒரு 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 அரசரையும் ஒரு ஒரு நாணயம் பேர் வச்சிருப்பாங்க. இதையும் நான் லாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவேன். எந்தெந்த அரசர் எந்தெந்த நாணயத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா சொல்லுவேன். லாஸ்டானா கிளாஸ் ஹிஸ்டரிலாம் முடிச்சுட்டு சொல்லுவேன். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பக்தர். இவர் வந்து விஷ்ணு பக்தர்னு சொன்னோம் முன்னாடி. ஓகேவா. இருந்தாலும் அவர் எல்லா மதத்தையும் ஆதரிச்சிருப்பார் விஷ்ணு பக்தரா இருந்தாலும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இலங்கை அரசர் தான் இவர் வந்து கப்பங்காட்ட வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இவரோட நாணயம் பாத்தீங்கன்னா தினாரான்னு சொல்லுவாங்க. தினாரானா என்ன நாணயம்னா தங்க நாணயம். ரூபாய் காசுனா வெள்ளி நாணயம். இதை வந்து மாத்தி கூட கேட்கலாம். தினாரானா வெள்ளியா, ரூபாய் காசுனா தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டுனா தினாரா, சில்வர்னா ரூபாய் காசு. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து கவிராஜா. வீணையில அமைஞ்சிருக்கத்தால இவர் பேர் வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்திய நெப்போலியன் சொல்லுவாங்க. இந்திய நெப்போலியன் யார் சொன்னது சொல்லுங்க. இப்பதான் மேல சொன்னேன். டைப் பண்ணுங்க. யார் இவர் இந்திய நெப்போலியன் சொல்லுவாங்க. ஓகே. வி.ஏ. ஸ்மித். ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஓகே ஓகே 1000 போர்க்களங்கள் 100 போர்க்களங்களின் கதாநாயகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 3 பட்ட பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த அதிராஜா. இதுக்கு முன்னாடி அந்த சமுத்திரகுப்தர் வந்து பேர் என்ன முதலாம் சந்திரகுப்தர் பேர் பாத்தீங்கன்னா அதிராஜா மகாராஜா அதிராஜான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கவிராஜா. அது மாதிரி ஒருத்தவங்க கூட பண்ணியிருப்பார். இவர் வந்து லாஸ்ட்ல இவர் சமண சமயம் விஷ்ணுகுப்தரை வந்து சமண சமயத்துக்கு யார் மாத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்திரபாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தான். ஓகேங்களா. இவர் தான் பத்திரபாகன்றவர் தான் இவர் வந்து சமண சமயத்துக்கு மாத்திருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவர் தான் 5வது அரசர். ஓகேங்களா. 2ஆம் சந்திரகுப்தர் இவர் தான் அந்த தலைநகரத்தெல்லாம் இது பண்ணியிருப்பார். பாடலிபுத்திரத்தை தலைநகரமா மாத்திருப்பாரு. வாணிப நகரம் வந்து உச்சைனா பார்த்திருப்பார். இவரோட பட்ட பெயர் வந்து விக்ரமாதித்யர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் சொல்றேன் பட்ட பெயர்கள்ல சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இவரோட சகோதரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமகுப்தர். அவரோட 5 வருஷம் வந்து வாரிசுரிமை போர் செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லைகளை வந்து ரொம்ப பெருசாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவர் வந்து பெருசாக்கிட்டாரு 2ஆம் சமுத்திரகுப்தர். இவர் வந்து அதை விட பெருசாகும் மாவளம் குஜராத்தோட நீட்டி வச்சிருப்பாரு. ஓகேங்களா. குஜராத்ல வந்து மேற்குல வந்து குஜராத் வர சாகர்கள்னு சொன்னா மேற்கு சைடு ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு அதை அவங்க எல்லாம் தோக்கடிச்சு எல்லையை வந்து பெருசாக்கி இருப்பார். அடுத்து வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
நாகர்களோட திருமண உறவு வச்சிருப்பாரு. நாகர்களை தோற்கடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருப்பார் இதுக்கு முன்னாடி. இவர் வந்து அங்கேயே போட்டு பொண்ணு எடுத்திருப்பார். ஏற்கனவே லிச்சாவையான்னு சொல்லிட்டு குமாரதேவின்னு ஒருத்தவர் பொண்ணு எடுத்தாரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் யாரு கூடனா குபேரனா நாகர்களோட திருமணம் வந்து ரெண்டு பொண்டாட்டியை கட்டியிருப்பார் இவர் வந்து. யார் யாருன்னு பார்த்தோன்னா குபேரநாகான்னு சொல்லிட்டு ஒருத்தவரையும் துருப சுவாமினின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இவரோட மனைவிகள் பேர். அப்புறம் வந்து இவரோட மகள் பொண்ணு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபாவதின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து என்ன பண்ணுவார்னா வகாடக இளவரசர். வகாடக இளவரசர்னா தக்காணம். தக்காணம்னா எந்த பகுதியை சொல்லுவாங்க சொல்லுங்க? இப்ப இப்போதைக்கு இருக்கிற எந்த பகுதியை தக்காணம்னு சொல்லுவாங்க? சிவாஜியை கூட சொல்லியிருப்பாங்க தக்கான புற்றுநோய்னு சொல்லிட்டு. அது எந்த பகுதி தக்காணம்? சொல்லுங்க. சிவாஜின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு எந்த பகுதி ஞாபகம் வரும்? ம். ஓகே. சென்ட்ரல் இந்தியாலாம் கிடையாது, மகாராஷ்டிரா. சிவாஜினாலே மகாராஷ்டிரா தான். ஓகேங்களா? அப்ப தக்காணம்னா அப்பத்திக்கு தக்காணம்னு சொல்லுவாங்க. தக்காணம்னா சிவாஜி மகாராஷ்டிரா வந்து அங்க வகாடக இளவரசன் சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்திருப்பாரு. அதை வந்து நம்ம மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர் தான் வந்து இந்தியாவில் முக்காவாசி மொத்தமா கம்பேர் பண்ணா முக்காவாசி அந்த ஜம்மு காஷ்மீர் தவிர கீழே தமிழ்நாட்டை தவிர ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருப்பாரு இவர். உத்தரப்பிரதேசம் விதத்துல பெருசா இருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாக்யான்னு சொன்னார்ல சீன பயணி, அவர் வந்து குறிப்பெல்லாம் சொன்னார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிற வழி குறிப்பெல்லாம் சொன்னவர் பார்த்தீங்கன்னா பாக்யான். அவர் வந்து யார் காலத்துல வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வந்திருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டப்பெயர்கள். ஒருத்தவங்க சிறப்பு பெயர் பார்த்தோன்னா இவருக்கு வந்து சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கே எழுதலாம், அவ்வளோ பேர் இருக்கு இவருக்கு. அந்த அளவு விக்ரமன், தேவ விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன் வந்தாலே பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் அவரை சொல்லுவாங்கன்னா இப்ப இந்த விக்ரமாதித்தன்ல நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். விக்ரமாதித்தன் கதையில வேதாளத்தை தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மன்னர் தான் இவரான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம்லாம் சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து வந்து அதோட எந்த நூல்ல சொல்றாங்கன்னா விக்ரமோர்வசியம் சொல்லிட்டு அந்த விக்ரன்றதால இந்த நூல் எல்லாமே விக்ரமாதித்தன் இவங்களை பத்தி சொல்ற நூல் தான் விக்ரமாதித்தன். அடுத்தது பாத்தீங்கன்னா சாகரின்னு ஒரு பட்ட பேர் இருக்கு. சாகரின்னு ஏன் சொன்னாங்கன்னா இவர் வந்து அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம்னா எந்த விலங்கு வச்சு பண்ணுவாங்க சொல்லுங்க? அஸ்வனா எது எந்த விலங்கு ஞாபகம் இருக்கா? ஓகே. ஆமா சாகர். இது வந்து குதிரை. குதிரையை வச்சு யாகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால இவருக்கு பத்திர பேர். குதிரையை வச்சு யாகம் பண்ணி அந்த ருத்ர சிம்மன்ற மன்னரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாகரின்ற பட்ட பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பத்தி பாத்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு. தெய்வத்து மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாரு. அதனால இவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவகுப்தர், தேவராஜன், தேவஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்மசந்திரன், நரேந்திர சிம்மர், அடுத்து வந்து நரேந்திர சந்திரர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பட்டப்பேர், சில பட்டப்பேர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி நாணயம் பேர் ரூபாய் காசுன்னு சொன்னோம்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அந்த ரூபாய் காசு என்ன சொல்றது தினாரான்னு சொல்லிட்டு தங்க நாணயத்தை யார் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பண்ணியிருப்பாரு. அதுவே இந்த வெள்ளி நாணயங்களை யார் பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் காசுன்றத வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள்னு சொல்லிட்டு அவை புலவர்கள். இரண்டாம் சந்திரகுப்தரோட ஒரு நிமிஷம். இரண்டாம் சந்திரகுப்தரோட அவை புலவர்கள் யாராருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அவரோட அவை புலவர்களை என்ன பேர்ல சொல்லுவாங்கன்னா நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நவரத்தினங்கள் அவை புலவர். இது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். காளிதாசர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? காளிதாசர் என்னன்னு சொல்லுவாங்க பட்டப்பேர்? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த நூல்கள் இலக்கிய சான்றுகள்ல சொன்னேன் காளிதாசர் என்ன பேர்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. டைப் பண்ணுங்க. ஞாபகம் இல்லையா?
காளிதாசர் யாருன்னா தமிழ் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ் ஷேக்ஸ்பியர் யாரை சொல்லுவோம்னா காளிதாசர் தான் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் சொன்னோம்னா அவரோட அந்த முதலாம் சந்திரகுப்தரோட அந்த தூண்கள், இரும்பு தூணை பொறிச்சவர் யாரு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் சொன்னோம். அவர் யாருன்னா இவர் வந்து சமஸ்கிருத கவிஞர், இவர் வந்து சமஸ்கிருத. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமரசிம்மர். அமரசிம்மர் யாருன்னு பாத்தீங்கன்னா அகராதி ஆசிரியர். அகராதி தமிழ் அகராதி இருக்கும்ல. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா அமரசிம்மர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தன்வந்திரி. தன்வந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா மருத்துவ மேதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காகபானகர். காகபானகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்துல பாக்குறது. அடுத்தது சன்ஹூன்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வராகமிகிரர். வராகமிகிரர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வராச்சி சொல்லுவாங்க. அவர் யாருன்னா இலக்கண ஆசிரியர். சமஸ்கிருத புலவரும் இருப்பாரு, இலக்கண ஆசிரியராகவும் இருப்பாரு. அகராதினா அமரசிம்மர், வராச்சினா இலக்கண ஆசிரியர். நெக்ஸ்ட் வந்து விட்டல் பத்தர். விட்டல் பட்டர் யாருன்னு கேட்டா மாய வித்தகர். ஓகேங்களா? மாய மந்திரம்லாம் அவர் தான் செய்வார். ஓகேங்களா? இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. யார் யாரு சர்னா யாரு, ஹரிசேனர்னா யாரு, அமரசிம்மர்னா யாரு, தன்வந்திரி நீ யாரு, இதை மட்டும் நல்லா பார்த்து. ஓகேவா? அமைச்சரையும் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் அதை பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்பேன் யார் யாரு என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரே நிமிஷம். என்ன பாப்பா, மெமரைஸ் பண்ணீங்களா? கேட்கவா கொஸ்டின்? பண்ணீங்களா இல்லையா இவ்வளவு நேரம்? ஆடியோலாம் இருக்குல்ல? கேட்குறது இல்ல? ஓகே. இது கேட்குறேன்.
கட்டடக்கலை நிபுணர் யாரு? சூப்பர் சூப்பர். வானியல் அறிஞர்? மருத்துவ மேதை? சூப்பர். ஓகே விடுங்க. இலக்கண ஆசிரியர்? சூப்பர் சூப்பர். சார் போலாம் நெக்ஸ்ட் டாபிக். ஏதோ படிச்சிருக்கீங்க சார், நெக்ஸ்ட் போலாமா? சரி ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். ஓகேங்களா? முதலாம் குமாரகுப்தர் அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கராதித்யர்னு சொல்லுவாங்க. போர்ல வந்து இந்த சக்கர யுகத்தை சக்கர யுகம் சொல்லுவாங்கல்ல, மருந்து இது மாதிரி ஒரு அந்த ஷேப்ல வந்து ஷேப் வச்சு சொல்லுவாங்க, சக்கரம் மாதிரி. ஓகேங்களா? இந்த ஷேப் இப்படி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கர யுகத்தை யூஸ் பண்ணதால பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கராதித்யன்ற பேர் வந்திருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலந்தா சொல்லிட்டு பல்கலைக்கழகம். இதோட பொருள் என்னன்னு சொன்னேன். நாலந்தானா வற்றாத அறிவை வழங்குபவர். ஓகேங்களா? நாலாந்தம்னா இதை எப்படி பிரிக்கணும்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு. இது வந்து யார் காலத்துல பாத்தீங்கன்னா கட்டணத்து பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் காலத்துல கட்டியிருப்பாங்க. ஆனா இது யார் காலத்துல புகழ் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் அந்த ஹர்ஷ பேரரசல் தான் இது வந்து புகழ் அடைஞ்சிருக்கும், இந்த நாளந்தா. இதை வந்து லாஸ்ட்ல யார் பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்துல பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தவர் வந்து இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தெல்லாம் இடிச்சுட்டு போயிடுவாரு. ஓகேங்களா? 1200 அந்த காலகட்டத்துல. நெக்ஸ்ட் நம்ம டெல்லி சுல்தான்கள் பாக்குறப்ப அதை பார்க்கலாம். அப்ப வந்து முருகர் வழிபாடு யார் பண்ணான்னு பார்த்தோம்னா முதல் வந்து கார்த்திகேய வழிபாடு. அவரை வந்து முருகரை வந்து கடவுளா கொண்டு சாமி கும்பிட்டு இருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரும் வந்து நாணயங்கள்லாம் கொண்டு இருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம், குதிரை சொன்னல, மொத்தம் 2 பேர் அஸ்வமேத யாகம் நடத்திருப்பாரு. ஒன்னு யாருன்னா முதலாம் குமாரகுப்தன் நடத்திருப்பாங்க. ஏற்கனவே சாகரின்ற பட்டப்பேர் வாங்கின இரண்டாம் சந்திரகுப்தரும் என்ன பண்ணிருப்பாங்க, அஸ்வமேத யாகம் நடத்திருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முருகர்னாலே ஒரு ஹீரோ தானே, அதனால ஸ்கந்தர்னா ஹீரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட காலத்துல தான் இந்த பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு வந்து இவரோட காலத்துல பொறிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனர்கள் படையெடுப்பு நடந்திருக்கும். ஸ்கந்தகுப்தர்கள் சீனர்கள்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல குப்த பேரரசு அழிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான். அது வந்து லாஸ்டா நான் சொல்லுவேன், அழிவு குப்த பேரரசு எப்படி அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்டா சொல்லுவேன். அது யாருன்னா இந்த ஹீனர்கள் தான் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தர் காலத்துல தான் படையெடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் தான் வெற்றி பெற்றிருப்பாரு அந்த ஹீனர்கள் கூட. அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா ஹீனர்கள் வந்து இவங்களை தோக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தருக்கு பண்ணு குப்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்கன்னா சின்ன சின்ன அரசர்கள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலாதித்யர். இவர் வந்து அவர் பேர்ல அரியணை ஏற பண்றாரு, வேற ஒரு பேர்ல நரசிம்மகுப்தர்ன்ற பேர்ல வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிகிர குலத்தை வந்து யார் ஆதரிச்சிருப்பாங்கன்னா இந்த பாலாதித்யர்ன்றவர் ஆதரிச்சு. கடைசியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலாதித்யரே அந்த மிகிர குலத்தினர் வந்து தோக்கடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. விநாயகர் ஹீரோ கிடையாது. நான் சொன்னது இந்த ஸ்கந்தர்னா அது பேரு முருகன், அதை வச்சு சொன்னேன். அப்ப அவர் முருகன்னா ஒரு ஹீரோ தானே, அதை வச்சு சொன்னேன். சும்மா இது வந்து ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? லாஸ்ட் பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இவர் தான் கடைசியா
அங்கீகரிக்கப்பட்ட அரசர். பாலாதித்யர் வந்து பேரரசர், இவர் வந்து கடைசி அரசர். ஓகேங்களா, விஷ்ணுகுப்தர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஸ்வமேதம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு முன்னாடியே சொன்னேன். முதலாம் குமாரகுப்தரும் பண்ணியிருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா நிர்வாகம். நிர்வாகம்னா நீங்க அவ்வளவு படிக்க வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, இவ்வளவு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்னென்ன பிரிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரரசன் பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக்தின்னு பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து விஷயம்னு பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது கிராமம் தான் எப்பயுமே சிறிய அளவு. ஓகேங்களா, அதை வந்து நான் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா கிராமிகான்னு சொல்லுவாங்க. விஷயத்தை வந்து யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா விஷயபதின்னு சொல்லுவாங்க. புக்தியை வந்து உபரிக்கான்ற ஒரு ஆளுநர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பேரரசனா மகாராஜா. ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த இது சொன்னா அஷ்டகுல அதிகாரம் தான் முன்னாடியே சொன்னா. அஷ்டகுல அதிகாரம்னா என்னன்னா 8 நபர்களை கொண்ட குழு. ஓகேங்களா, அமைச்சர்கள்னா 9 பேர், அஷ்டகுல அதிகாரம்னா 8 பேர். 8 பேர் கொண்ட ஒரு குழு தான் அஷ்டகுல அதிகாரம்னா சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா தாமோதர்பூர் செப்பேடுல தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடியே செப்பேடை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து மூன்று மூன்று உபரிக்கான ஆளுநர். மேலே சொன்னல, மாநில ஆளுநர் பேர் வந்து உபரிக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பேருக்குமே என்ன பண்ணாங்கன்னா மகாராஜான்ற பட்டத்தை வந்து வச்சிருப்பாங்க. இப்ப ராஜா தான் மகாராஜா. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஆளுநருமே மகாராஜான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து எந்த செப்பேடு சொல்லுதுன்னா தாமோதர்பூர் செப்பேடு சொல்லும். அடுத்தது பாத்தீங்கன்னா நகர நிர்வாகம். நகர நிர்வாகம் எந்த பேர்ல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பேர் தான். ஒரு பேர், ஒருத்தவங்க ஒரு பேர் இருக்கும். இதெல்லாம் மெமரைஸ் பண்ணா எதுவும் சொல்ல முடியாது. நீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நகர நிர்வாகம். நகர நிர்வாகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சிரேஷ்டிகான்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அமர்த்தியா சொல்லுவாங்க, சத்யான்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள். உயர் அதிகாரிகள் யார் பாத்தீங்கன்னா குமாரமத்தியான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னன்னா இளவரசருக்கு இணையான பதவி. அரசர்னா அவரோட பையன் தான். இளவரசருக்கு இணையான பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா குமாரமத்தியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயல் உறவு. அயல் உறவு பாத்தீங்கன்னா மகா சந்தி விக்கிரகான்னு சொல்லுவாங்க. ராணுவத்தை வந்து மகா தண்ட நாயக்கான்னு சொல்லுவாங்க. இந்த 3 பதவியும் ஒருத்தவர் தான் வகிச்சிருக்காரு குப்தர்கள் காலத்துல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனர். இவர் தான் வந்து இந்த ஒன்னா வகிச்சிருப்பாரு. அவர் அவ்வளவு பெரிய ஆளு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காலாட்படை. காலாட்படையோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பால திக்ரிதான்னு சொல்லுவாங்க. அடுத்த குதிரை படை பார்த்தீங்கன்னா மகா அஸ்வதின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அரண்மனை காவல் தலைமை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா மகா பிரதிவாகரான்னு சொல்லியிருப்பாங்க. அரசு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசு ஆவண காப்பாளர். இவரை வந்து என்ன பேர்ல சொல்லியிருப்பாங்கன்னா அக்ஷபத்தல திக்ருதான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட காவல் தலைமை வந்து யார்ந்த பேர்ல சொல்லுவாங்கன்னா தண்டை ஆசிகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அந்த பேர், இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் சும்மா ஒரு டைம் பாருங்க. பார்த்தாலே ஆப்ஷன் பாக்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஒற்றர் ஸ்பை இருப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன பாத்தீங்கன்னா தூதகான்னு சொல்லுவாங்க. தூதகா இல்லைன்னா டூடகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்துல வந்து என்ன முறை இருந்துச்சுன்னா வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை வந்து குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து இவங்களோட நிலம். நிலம் வந்து எப்படி பிரிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சேத்ரானா பயிர் நிலம் சொல்லுவாங்க. அடுத்து கீழானா தரிசு நிலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரகதானா காடு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பயிரிடாத வன நிலம். காட்டு பகுதியில் வந்து பயிரிடப்படாத பயிர் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்துனா குடியிருப்புக்கு தான் பார்ப்பாங்களா, குடியிருப்பு. அடுத்தது வந்து கபட சகரான்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னா மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மேட்ச்ல கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கனிம வளம். இங்க குப்தர்கள் காலத்துல எந்த வளம் அதிகமா இருந்துச்சுன்னா இரும்பு தான் அதிகமா இருந்துச்சு. இரும்புனா அப்போ உலோக தொழில், சுரங்க தொழில் இவங்கெல்லாம் சிறப்பா இருந்திருக்கும்ல, இரும்பு கிடைச்சாலே. அடுத்து வந்து குப்தர்கள் காலத்துல வந்து தங்க நாணயம் வந்து கொஞ்சமா பண்ணியிருக்காங்க. ம் அதிக அளவுல பாத்தீங்கன்னா தங்க நாணயத்தை தான் அதிகமா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. வெள்ளி செம்பு அந்த நாணயத்தெல்லாம் கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா, அதிகமா பாத்தீங்கன்னா தங்க நாணயம் வெளியிட்டு இருப்பாங்க, கம்மியா தான் அந்த வெள்ளி செம்புலாம்
வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமாந்தகர். காமாந்தகர் வந்து என்ன நூல் எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நீதி சாரம்ன்ற நூல். அது வந்து எது சொல்லுன்னா கருவூல வருவாய் பற்றி, அந்த நீதின்னு சொன்னல, அந்த நில வருவாயை பத்தி சொல்லும். அது இல்லாம இந்த மன்னர் வந்து நீதி வழங்குவார்ல, அதை பத்தி சொன்னது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நீதி சாரம்ன்ற நூல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பகர்பூர் செப்பேடு. இதெல்லாம் செப்பேடுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அரசு நில உரிமையாளர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கியம். இந்த இலக்கியம்லாம் முக்கியம். யார் யாரு எந்தெந்த நூல் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவநீதகம்னு சொல்லிட்டு ஒரு நவநீதகம் ஒரு நூல் இருக்கும். அதை வந்து என்ன இருக்குன்னா அதில் மருந்துகள் மருந்து இருக்கும். மருந்துகளை வந்து எப்படி எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்முறை இருக்கும். எல்லாமே வந்து நவநீதகம்னு சொல்றோம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வேதியியல் துறை புத்தகங்கள் வேதியியல் துறை வளர்ச்சியில தான் இருந்துச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம் மேற்கூறி சொல்லுவாங்கல்ல, அதுவும் குப்தர்கள் காலத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதான் அதிகமா பயன்பாடு, அதோட பயன்பாடுலாம் அதிகமா இருந்திருக்கு. அதனால வேதியியல் துறை அந்த காலத்துல குப்தர்கள் காலத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா. இதை காலகாப்பியா. ஓகேங்களா. இது வந்து என்னன்னா விலங்குகளுக்கான மருத்துவம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமண ராமாயணம். சமண ராமாயணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமலான்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா. சமணம் விமலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபாஷ்யம். மகாபாஷ்யம் யாருன்னா பதஞ்சலி. அவர் வந்து அதுல வந்து ஒரு பாரதம் அது வந்து நம்ம இந்தியாவோட பேரை தான் குறிப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வந்து எந்த நூல்லன்னு பாத்தீங்கன்னா பதாஞ்சலி என்ற நூல்ல. அடுத்தது வந்து அஷ்டதிக்யாயி. இது வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிரிச்சி கடிகம். மிரிச்சி கடிகம் வந்து ஒரு நகைச்சுவை நூல். சோகமும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். அதை யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா சூத்திரகர் எழுதியிருப்பார். அடுத்து வந்து வசுவதத்தை. இது சுமதுன்னு சொல்லுவோம். புத்த சமயம் சொன்னோம்னா 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா சமுத்திரகுப்தர் சொல்லியிருப்பார். 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சைவத்துல ஒருத்தவர், வைணவத்துல ஒருத்தவர். அடுத்தது வந்து கிருதார்ஜுன்யம். கிருதார்ஜுன்யம் என்ற நூலை யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரவின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் எழுதியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணீங்கன்னா அர்ஜுனனும் சிவனும் சண்டை போட்டதை பத்தி, அதான் பெருமாளும் சண்டை போட்டதை பத்தி யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கீரார்ஜுனன் நூல்ல வந்து பாரவி எழுதியிருப்பார். அடுத்து வந்து சந்திர வியாக்கரணம் என்ற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கோஷியம் எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அமர கோஷம் என்ற நூலை வந்து அமரசிம்மர் எழுதியிருப்பார். அடுத்து வந்து 18 புராணம் சொன்னோம்னா அது ஃபர்ஸ்ட். அந்த 18 புராணம்லாம் இவங்க காலத்துல தான் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து இதிகாசங்கள். இதிகாசங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே வந்து புத்தர்கள் காலத்துல தான் தொகுப்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஆரியப்பட்டர். இது வந்து இந்த இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஆரியப்பட்டர். அவர் தான் பார்த்தீங்கன்னா கணிதம், கோணவியல், அல்ஜிப்ரா, சூரிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அது எல்லாத்தையுமே இந்த யார் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆரியப்பட்டர்ன்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகான்னு சொல்லுவாங்க. பிரகத் சம்சதா ஜாதகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வராக மிகிரன்னு சொல்லுவாங்க. வராக மிகிரர் சொல்லுவாங்க. வராக மித்ரர், மிகிரர் எல்லாமே ஒரே பேர் தான். ஓகேங்களா. இவர் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாருன்னா பழமரங்கள் வளர்ப்பதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பாதரச பயன்பாடை பத்தி யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வராக மிகிரர் தான். இவர் வந்து என்னன்னா ஜோதிடம், வானவியல் பற்றி கூட்டுறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர், வராக மிகிரர், பிரம்ம வானியலும் கணிதமும். இது மூணுத்தை பத்தியும் யாரு பண்ணா இவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா வானியலும் கணிதமும் இவங்க 3 பேரும் மும்மூர்த்திகள் அதை மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி யார் யாருன்னா இந்த 3 பேர். 3 பேர் சேர்ந்துதான் வானியலை பத்தியும் கணிதத்தை பத்தியும் அதிகமா சொல்லியிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அஷ்டாங்க சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு 8 பிரிவு இருக்கும். இதை யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வாக்தர் சொல்லுவாங்க.
ஓகேங்க. 8 பிரிவு அஷ்டாங்க சம்ஸ்கிருதம். இந்த நூல்கள் பேர்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து தரகர், சுஷ்ருதர், வாக்பதர் இவங்க தான் முதல் முதல்ல நிபுணரா இருந்தது பார்த்தீங்கன்னா சுஷ்ருதர். இது கூட இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில கேட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிகழ்ச்சாங்க. இவரோட இவங்க வந்து ஆயுர்வேதத்தார் பார்த்துருப்பாங்கன்னா தன்வந்திரி. ஓகேங்களா? இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. மருத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பசுமை எண்ணெய் யார் காலத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா புத்தர் காலத்துல தான் உச்சித்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புத்தர் காலத்துல என்ன கலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. Next போலாமா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா சம்டைம்? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஓகே தானே? பிரேக் ஆகல? ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதால இருக்க இன்னைக்கு பரவாயில்ல இருக்கு. பிளேஸ் மாத்தி பார்த்தேன். ஓகே தானே? ஓகே ஓகே. சரி பார்த்து ஓகே. கலைகள் பார்த்தீங்கன்னா புத்தர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர்கள் தான். அடுத்து இவர் கர்நாடகாவில் வந்து மத்திய பிரதேசத்துல ஜான்சி என்ற ஊர்ல வந்து தியோகர் கோயில் அகமதாபாத் வந்து கர்வா சிற்பங்கள் 18 சிற்பம் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாலாந்தா பீகார்ல பாத்தீங்கன்னா 18 அடி செம்பு சிலை ரெண்டுமே சுல்தான்கஞ்சில பாத்தீங்கன்னா 7.5 புத்தர் சிற்பம். அந்த பீகார் 18 அடி செம்பு சிலை. இவர் வந்து செம்பு சிலை வந்து உலோக சிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உலோகம்னா எல்லாத்தையும் கலந்த மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து 7.5 அடி, இது வந்து 18 அடி புத்தர் சிலை தான். ஓகேங்களா? இது மூலமா என்ன பண்ணாரு, புத்தர்கள் காலத்துல வந்து உலோக வந்து சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லி. அடுத்து வந்து ஓவி பார்க்கலாம். அஜந்தா அஜந்தா வந்து குகை கோயில்கள் எங்கன்னா மகாராஷ்டிரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிறது அஜந்தா. புத்த சமயத்தை பத்தி இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த கோயில்கள்ல வந்து அந்த வரைபடம் மூலமா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலியர் பார்க்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கிற ஓவியங்கள் வந்து என்ன பாத்தீங்கன்னா காஞ்ச செவத்துல வந்து வரைஞ்ச ஓவியம். மொத்தம் ஓவியத்திலே 2 இருக்கு. பிரஸ்கோ ஓவியம்னு ஒண்ணு இருக்கும். அடுத்தது வந்து இந்த காஞ்சு போன செவத்துல வந்து வரைகிற ஓவியம், தண்ணி படாம வரைஞ்ச ஓவியம்னு சொல்லுவாங்க. இந்த ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச செவத்துல வந்து வரைஞ்சது. பிரஸ்கோ ஓவியம் கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த குவாலியர் பொறுப்பு ஓவியங்கள். இது வந்து எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க சிகரியா ஓவியங்கள். அடுத்து வந்து உதயகிரி வந்து குகையில இருக்கிற உதயகிரி ஓவியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஓவியம்லாம் இதை கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இது வந்து ஸ்ரீலங்கா, நெக்ஸ்ட் வந்து ஒடிசா. ஓகேங்களா? அடுத்து வந்து கட்டடக்கலை பாணி. கட்டடக்கலை பாணி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிட பாணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திராவிட பாணின்னா உயரமான விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க கோபுரம் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து தட்டையா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா திராவிட பாணின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய கோயில்லாம் இருக்குல்ல அத மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த கட்டடக்கலை பாணி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எஸ்டர்டே சொல்லியிருப்பேன். ஹரப்பா வந்து எந்த கட்டடக்கலை பாணி சொல்றேன் சொன்னேன்? ம். ஓகே. மொஹஞ்சதாரோ பாணின்னு சொல்லுவாங்க ஹரப்பா. அடுத்து வந்து
நிலக்கொடை. நிலக்கொடை பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதேதான் இதுலயும். அக்ரகர மானியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யாருக்குன்னா பிராமணருக்கு கொடுப்பாங்க. கொடுக்குற நிலத்த பேரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவாகர மானியம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொடுக்குற நிலம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சமய சார்பற்ற மானியம். இது யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிவி தர்மான்னு சொல்லுவேன். அறக்கட்டளை மூலம் ட்ரஸ்ட் மூலமா பெற நில மானியம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிகள்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே ரிக்வேத காலத்துல பாலின்னு சொல்லிட்டு வரி சொன்னா 6ல் 1 பங்கு கொடுத்துடணும்னு. இதுல வந்து அதோட பேரே மாறும். ஓகேங்களா. முக்கிய வரி வந்து என்ன இருக்குன்னா நிலவரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரிகள். வரிகள் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாகான்னு சொல்லுவாங்க. பாகானா என்னன்னா 6ல் 1 பங்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா. போகானா கிராமத்துல பூ பழம் வந்து எல்லாமே வந்து மன்னருக்கு கொடுக்கணும். அந்த வரி பேரு நம்ம இதுல தோட்டத்துல வயல்ல என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து மன்னருக்கு கொடுக்கணும். அது பேர் தான் போகா. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலின்னு சொல்லுவாங்க. பாலின்னா என்னன்னா கட்டாயம் மற்றும் ஒருக்கு வரி. போர்ல வந்து தோற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து ஒரு வரி வாங்குவாங்க. அது பேர் தான் பாலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து கரான்னு சொல்லுவாங்க. கரானா கிராம வரின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உதியங்கரா உதிகாரான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா காவல் நிலைய பராமரிப்பு வரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிரண்யான்னு சொல்லுவாங்க. ஹிரண்யானா தங்க நாணய வரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுல்கா. சுல்கானா சுங்கவரி. இந்த டோல் டேக்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல ரோட்ல, அது பார்த்தீங்கன்னா சுங்கவரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளிப்தான்னு சொல்லுவாங்க. கிளிப்தானா என்னன்னா நிலப்பதிவு வரி. ஓகே. அடுத்து வந்து உபகிளிப்தானா விற்பனை வரி. அடுத்து வந்து வாதப்பூதானா காற்று ஆவி சங்கு வரி. ஓகேங்களா. போதத்துக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான வரி. அடுத்து வந்து ஹலிவகரா. ஹலிவகரான்னா கலப்பை வரி. உழுதம் இப்ப நிலம்லாம் உழுவுறதுக்காக இருக்குல்ல, அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரி போடுவாங்க. அதுக்கு தான் ஹலிவகரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா புத்தர்கள் காலத்துல வந்து என்னென்ன அணை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எது எது சொன்னாங்க. மேற்கு கடற்கரை இந்த துறைமுகம்லாம் சரி மேற்கு சைடு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மகாராஷ்டிரா சைடு என்னென்ன துறைமுகம் இருந்துச்சுன்னா கல்யாணு, கால்போட்டு, மலபாரு, மங்களூர். மங்களூர்னா பெங்களூர்ல இருக்கு. மலபார்னா கேரளாவில் இருக்கிறது. கால்போட்னா அந்த மகாராஷ்டிரா சைடு இருக்கிறது. கல்யாணம் மகாராஷ்டிரா சைடு இருக்கிறது தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பந்தியா கரான்னு சொல்லி 2 அணையை கட்டியிருப்பாங்க புத்தர். அது வந்து எந்த குறிப்புல இருக்குன்னா நாரக ஸ்மிருதின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மிருதி கல்ல இருக்கும். அடுத்தது வந்து ஜல நிர்மகா வடிகால்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த குறிப்புல இருக்குன்னா அமரசிம்மர்ன்ற குறிப்புல இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சுதர்சனா ஏரி. சுதர்சனானா குஜராத்ல இருக்கிற கிர்னார் மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு கட்ச் வளைகுடால. இதெல்லாம் குஜராத். இங்க ஒரு இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா சுதர்சனா ஏரின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மண்டசோர் கல்வெட்டுன்னு சொன்னோம்னா அது வந்து வணிக குழுக்களை பற்றி. அதுல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். சிரேஷ்டினா ஒரே இடத்துல வாணிகம் பண்ணுவாங்க. அதுவே வந்து சாத வாகனம்னா பயணம் செஞ்சு செய்வாங்க. ஓகேங்களா. பயணம் இப்போ ஒரே இடத்துல வச்சு மார்க்கெட்ல ஒரே இடத்துல கிடைக்குதா அது பேர் வந்து சிரேஷ்டின்னு சொல்லுவாங்க. அது ஊர் ஊரா போயிட்டு விற்கிறாங்கல்ல, அது பேர் வந்து சாத வாகனம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து சமூகம் பார்க்கலாம். புத்தர்கள் வந்து புத்தர்களோட கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாடு. அவங்க யாருன்னா புத்தர்கள் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து 4 வர்ண தந்தை வழி சமூகமும் இருந்துச்சு. அது எதுனா ரிக்கேசூர் சமாதர்வனன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, வர்ணாசிரம முறை. அது வந்து குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு. ஆனா அந்த இது வந்து எங்க ரிக்வேத காலத்திலேயே தோன்றியிருக்கும். இந்த ரிக்கேசூர் சாமாதர்வனன்ற ஜாதி முறையெல்லாம் அது வந்து இந்த குப்தர்கள் காலத்திலேயே இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து சாதி முறையை வந்து தீவிரமா பின்பற்றி இருப்பாங்க புத்தர் காலத்துல. அடுத்து வந்து சைவ வைணவ முறையெல்லாம் இவங்க காலத்திலயும் தோன்றி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்ணடிமை முறையும் இருந்திருக்கும். குழந்தை திருமண முறையும் இருந்திருக்கும். உடன்கட்டை முறையும் இருந்திருக்கும். வட்டிக்கு பணம் கொடுக்கிற முறை இருந்திருக்கும். இந்த எல்லா கெட்ட பழக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த குப்தர்கள் காலத்துல வந்துதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிந்து சமவெளி எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. அடுத்த ரிக்வேத காலத்திலயும் அவ்வளவு இருந்திருக்காது. இப்ப இந்த குப்தர்கள் காலத்துல தான் எல்லா முறையுமே இருந்திருக்கும். அடுத்து வந்து சமய மாநாடு, சமண சமய புத்த சமய மாநாடு 4 சொன்னோம்னா அது மாதிரி சமண சமய மாநாடு வந்து புத்தர்கள் காலத்துல நடத்திருப்பாங்க. எந்த இடம்னு கேட்பாங்க. அது பேர் வந்து வாலாபின்னு வாலாபி. ஓகேங்களா.
ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கணும், சார்ஜ் இல்லை லேப்ல. ஓகே, இப்போ கேக்குதா? ஸ்கிரீன் போகாது இல்ல? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்யான். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்யான்னு சொல்லிட்டு, பாக்யான் சீன பையனை சொன்னால அவர் வந்து குப்தர்கள் இந்த என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கங்கை சமவெளியை வந்து, கங்கை சமவெளினா வட இந்திய சமவெளி, அது வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா பிராமணர்களின் பூமின்ற கூற்ற சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பாக்யான் சொல்லியிருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை, ஏற்கனவே மேற்கு கடற்கரையில 3 ஏர்போர்ட் துறைமுகம் பார்த்தோம், ஏர்போர்ட்னு சொல்லுவோம், ஹார்பர். இப்போ வந்து கிழக்கு கடற்கரை பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான், தாமிரலிப்தி. அப்ப இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிழக்கு கடற்கரை வாணிப மையம் என்னான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமிரலிப்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொழி, என்னென்ன மொழி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இவங்களோட அலுவலக மொழி பாத்தீங்கன்னா, குப்தர்களோட அலுவலக மொழி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா பேசும் மொழி பாத்தீங்கன்னா பிராகிருத மொழி. இதோட பாத்தீங்கன்னா 3 வடிவத்துல இருந்திருக்கும், மதுரா, அவுத், பீகார். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் பார்க்காதீங்க, சும்மா அப்படியே மேலோட்டமா பார்த்துக்கோங்க. இந்த சமஸ்கிருதம்ன்றது இம்பார்ட்டன்ட், அதோட வடிவம்லாம்ன்ற வேணாம் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். சொன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல பாட்னான்ற இடத்துல வந்து இருக்கு. சிறப்பு பெயர் வந்து இது பார்த்தோன்னா மகாவிகாரான்னு சொல்லுவாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கோட பேர். இது வந்து யுனெஸ்கோவால வந்து அங்கீகரிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 1915 வந்து இதை வந்து அகழாய்வு பண்ணாங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. யார் இடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1200 பக்தியார் கில்ஜின்ற மன்னர். யாருன்னா இவர் வந்து யாருன்னா அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா? டெல்லி சுல்தான்கள்ல வரும். அவர் வந்து இதை வந்து தரமட்டமா ஆக்கிட்டு இருப்பாரு. அடுத்து இந்த ஆராய்ச்சி வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா 1915 பண்ணுவாங்க. 15 பண்ணி அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பல்கலைக்கழகம் வந்து யூனிவர்சிட்டி வந்து 12 ஹெக்டேர் வந்து 30 ஏக்கர், ஏக்கர்ல சொன்னா 30, ஹெக்டேர்ல சொன்னா 12, 12 ஹெக்டேர்ல அதுல என்ன இருந்துச்சுன்னா 11 மடம் இருந்துச்சு, 6 செங்கல் கோயில் இருந்திருக்கு, 8 மகா பாடசாலை இருந்திருக்கு, 3 லைப்ரரி இருந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே மாத்தி மாத்தி கேட்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்தோனேசியாவில் இருக்கிற ஒரு வம்சத்துக்கும் தொடர்பு இருந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்தோனேசியாவில் வந்து சைலேந்திர வம்சம்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வம்சம் இருக்கு, அவங்களுக்கும் இந்த யூனிவர்சிட்டிக்கும் தொடர்பு இருந்ததாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து குப்தர்கள் கால மண்பாண்டங்கள் வந்து என்னன்னு பேர்ல சொல்லுவாங்கன்னா சிவப்பு மண்பாண்டம், சிவப்பு கலர்ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பஷார் ராய்கர் அச்சுதத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, விட்டுருங்க, சரிங்களா? நான் வந்து ஒரு டாபிக் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே. லாஸ்டா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குப்தர் பேரரசு யாரு அழிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீனர்கள் தான் அழிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ஹீனர்கள்னா யாருன்னா நாடோடி பழங்குடியினர் தான் ஹீனர்கள். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தோரமானர். ஓகேங்களா? அதோட மகன் வந்து பாத்தீங்கன்னா மிகிர குலர். இந்த மிகிர குலத்தை மன்னர் சொல்பார்ல, இந்த ஹீனர்களையும் லாஸ்ட்ல யார் தோக்கடிச்சிருப்பாங்கன்னா யசோதர்மன்ற மாவட்ட அரசர் தான் இவங்களை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாவட்ட அரசர்ல லாஸ்ட் இருந்த யசோதர்மன் சொல்லிட்டு ஒரு மன்னர் தான் இந்த ஹீனர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான், இதுவுமே ஒன் ஒன் பேஜ்ல கொடுத்துருப்பான். அதுல வந்து இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட், தலைவர் யாரு, அவரோட மகன் யாரு, அவங்கள யார் தோற்கடிச்சிருப்பாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் குப்த பேரரசு முடிஞ்சிச்சு. லாஸ்டா வந்து ஹர்ஷ பேரரசுன்னு அதுல ஒரே ஒரு மன்னர் தான் இருப்பாரு, ஹர்ஷர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரை பத்தி சொல்றாருங்க. அதோட இந்த எல்லா பேரரசும் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஷ வம்சம், லாஸ்ட் வம்சம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது குப்தர்கள் மட்டும்தான், மீதி 3மே நம்ம சும்மா ஒரு ஒரு பேஜில் பார்த்துக்கலாம், புக்கில் இருக்கிறதால சொல்கிறேன். அடுத்து அவரோட தலைநகரம், ஹர்ஷ பேரரசு தலைநகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானேஸ்வரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னோசிக்கு மாற்றிருப்பாங்க.
அடுத்து வந்து ஹர்ஷ பேரரசை முதல் முதல்ல தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யபூதின்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா குப்தர்களோட படை தளபதி தான் இந்த புஷ்யபூதி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட மகன் பார்த்தீங்கன்னா பிரபாகர வர்தனன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஹர்ஷவர்தனர். அடுத்தது வந்து ராஜவர்தனர் ராஜஸ்ரீன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. எல்லாத்தையும் விட்டு லாஸ்டா இதுல வந்து என்னன்னா அவங்களோட தலைநகரம் எது, ஹர்ஷ பேரரசை தோற்றுவித்தவங்க யாரு, புஷ்யபூதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க, பாக்ஸ் கொஸ்டின். இதை பார்த்துக்கோங்க. அர்ஷரும் சீன பயணி வாங்ஸாங்கும் ஒரு இடத்துல சந்திச்சிருப்பாங்க. அந்த சந்திச்ச இடம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மகால் குன்றுகள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐஎன்எம்ல வரும் தெரியுமா, ராஜ்மகால் குன்றுகள். ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான். அங்கதான் பாத்தீங்கன்னா கஜன் கலான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஷரும் யுவாங்சாங்கும் சந்திச்சிருப்பாங்க முதல் முதல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க. அது யாருன்னா பர்ஷர் தான். அதுக்கப்புறம் வந்து பௌத்தம் வந்து இதாகிட்டு இருக்கும். ஏன்னா முஸ்லீம் வந்துட்டு இருப்பாங்க, டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு இருப்பாங்க. அதனால பௌத்த மதம் அதோட ஓரளவுக்கு அரசர் மற்ற அரசர் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. லாஸ்ட் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஷர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா புனித யாத்ரீகர்களின் இளவரசர் சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னு சொன்னா யுவாங் சாங்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து இவரோட காலத்துல 3 வரி இருந்திருக்கும். என்னென்ன வரினா பாகா ஹிரண்யா பாலின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அவ்வளவுதான். ராஜபுத்திரர்கள்லாம் உங்களுக்கு தேவையில்ல, இதெல்லாம் சிலபஸ் கிடையாது. லாஸ்ட்ல வந்து இந்த ராசபுத்திரர்கள்லாம் சிலபஸ் கிடையாது. இதுல வந்து எதுவும் பார்க்க வேண்டியல. எத்தனை குலங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மொத்த குலங்கள் பார்த்தீங்கன்னா 36 குலங்கள்னு சொல்லுவாங்க ராஜபுத்திரர்கள். அதில் பார்த்தோன்னா லாஸ்டா எல்லாத்தையும் இந்த தர்மபாலர் முக்கியம். இந்த தர்மபாலர் என்ன பண்ணுவார்னா விக்ரமசீலான்ற பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தர்மபாலர். அடுத்து இவரோட கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கலைன்னு சொல்லுவாங்க, கலர்களோட கட்டடக்கலை. அடுத்து லாஸ்ட் அரசர் பார்த்தீங்கன்னா சவுகான்கள்னு சொல்லுவாங்க. சவுகான்கள் தான் கடைசி அரசர். இவர் வந்து யாருன்னா பிருத்திவிராஜ் சவுகான்றவர் தான் அதுல கடைசி அரசர். இவரை தான் யார் தோற்கடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள்ல ஃபர்ஸ்ட் வருவார்ல, யாருன்னா இருங்க ஒரு நிமிஷம். டெல்லி சுல்தான் பாபர் வருவாரா? டெல்லி சுல்தான் முகமது கோரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது வந்து டெல்லி சுல்தான்கள்ல சொல்றாங்க. முகமது கோரி வந்து இந்த பிருத்திவிராஜ் சைகானை தோற்கடிச்சு டெல்லி சுல்தான்களை தோற்றுவிப்பார். ஓகேங்களா. அந்த பேரரசர் இவர் தான் கடைசி அரசர், பிருத்திவிராஜ் சவுகான் சொல்றவர் தான். ஓகேங்க. அவர் வந்து சவுகான் அரசர் தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா. அவ்வளவுதான், குப்த பேரரசு முடிஞ்சு. இந்த லாஸ்ட் சொன்னதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனாலதான் நான் இதெல்லாம் ஓட்டி விட்டேன். சரிங்களா. சிலபஸே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டிக்காக தான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் சிலபஸ் கிடையாது. அது இது வரைக்கும் தான் லாஸ்ட் சொன்னல, புத்தர்கள் மட்டும்தான் சிலபஸ் நமக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு ½ லாஸ்ட் சொன்ன ஒரு 5 நிமிஷம்லாம் சிலபஸ் கிடையாது. உங்க கதைக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அந்த கதைக்காக சொன்னதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா ஓரளவுக்கு? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? இதை குப்த பேரரசு எடுங்க. லாஸ்ட்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் நடத்தினதை மட்டும் காமிக்கிறேன். ஓகேங்களா. இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நான் சொன்னல அந்த டாபிக் ஸ்கிரீன் ரெக்கார்டுன்ற ஆப்ஷன், அதை வேணா போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பேஜ் வந்து கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். அப்படி கூட பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன் ரெக்கார்டு கூட பண்ணிக்கோங்க. சரி, எடுத்துக்கோங்க.
ஓகே ஓகே. இப்ப கிளியரா தெரியுதா? சரி ஓகே, இப்படியே எடுங்க. இப்போ ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி நீங்க எழுதுறப்போ ஒன்று ரெண்டு தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட பார்க்காதீங்க. சரிங்களா? அது வந்து எழுதுற ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரிங்களா? பிடிஎஃபா? பிடிஎஃப் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாரு. நீங்க அப்ப கிளாஸ் வர மாட்டீங்கல்ல பிடிஎஃப் கொடுத்தா. நீங்க ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து எழுதுங்கப்பா. அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதுவாகும். என்ன சொல்றது, ஞாபகம் வரும். நீங்க எழுத எழுததான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒன் டைம் வந்து ஷார்ட்கட் மட்டும் அந்த சொன்னேன்ல ஷார்ட்டா மட்டும் அதை மட்டும் எழுதிக்கோங்க. எல்லாத்துக்குமே கூட எழுத வேணாம். சரி ஓகே. சார் கிட்ட நான் சொல்லி கேட்டு பார்க்குறேன். ஓகேங்களா?
சார் வந்து தரக்கூடாதுன்னா இல்ல, நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கல்ல, அதனால தான் அவரு சார் வந்து தர வேணாம்னு சொல்றாரு. நீங்க நீங்க மட்டும் படிக்கிற மாதிரி தான், நீங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா சார் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? ஓகே, ஓகே. இந்த லாஸ்டா இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம விட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒன் டைம் படிச்சு ரீட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அது அவ்வளோ இல்லை, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்டதில்லை. சரிங்களா? நான் சும்மா கண்டினியூட்டிக்காக மட்டும்தான் எழுதுனே தவிர மற்றபடி அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சிலபஸும் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு ரிக்வேத காலம் மட்டும் எடுத்து தரேன். சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரிக்வேத காலம். அவ்வளோதான். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு பரவாயில்லையா? இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு